ஒவ்வொரு மனிதன் ஆன்மாவும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதனின் உடலும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதனுடைய பொழுதும் நிமிடமும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. நீங்கள் மகத்தானவர்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் மனித உடலும் நொடிப்பொழுதோ நிமிடமும் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோடிக்கணக்கான இப்படி தான் மாறுது. நீங்கள் மகத்தானவர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த கோடிக்கணக்கான மதிப்புடையது அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? கோடிக்கணக்கான மதிப்புடையதுன்னா எது கோடிக்கணக்கான மதிப்புடையது? இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் துன்பம், கஷ்டம், கவலை, இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி எல்லாமே மாறி மாறி வருது. இதோட அஸ்திவாரம் தான் இந்த கோடிக்கணக்கான மதிப்புடைய மனித உடலும் மனித ஆன்மாவும் மனித குணமும். இதோட அஸ்திவாரம் தாமோகுணம், ராஜகுணம், பக்தி குணம், சத்துவ குணம்னு இந்த இயற்கை சூரிய குணத்தில் இந்த பூமியோட இயக்கத்தில் தாவர இனம், மிருக இனம், மனித இனம், கடவுள் இனம், ஒளியினம் இப்படி 5 விதமான இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்கிறது தான் இந்த கோடிக்கணக்கான மதிப்புடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை. தாமகுணம், ராஜகுணங்கிறது மாயை, பிம்பம், அதர்மம், சத்தியம், தர்மம், உண்மைங்கிறது பக்தி குணம், சத்துவ குணம். அந்த 2ல் மனிதனுக்கு துன்பம், இந்த 2ல் மனிதனுக்கு இன்பம். இதுக்குள்ளே தான் இந்த பூமி இயங்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இது மனித உடல் உருவானதிலிருந்து எப்படி மனிதன் வாழணும், எப்படி மனிதன் வாழக்கூடாதுங்கிறத இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதாக காட்டுறேன். இந்த மனித உடலில் தாவர இனத்திலிருந்து, மிருக இனத்திலிருந்து, மனித உடலிலிருந்து, கடவுள் இனத்திலிருந்து, ஒளி இனத்திலிருந்து எப்படி துன்பம் இன்பம் இயங்குது அப்படிங்கிறத நான் மாயை பிம்பம்னா என்ன, சத்தியம் தர்மம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ மாயை பிம்ப அதரம்னா என்ன, சத்தியம் தர்மம் உண்மைன்னா என்ன? இந்த பூமி உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தைக்கு உருவங்களுக்கு யாரும் உண்மையான இந்த இயக்கத்தை சொன்னதில்லை. இதை நான் முழுமையாக இருந்ததுனால மாயை பிம்பம்னா என்ன, சத்தியந்திரம்னா என்ன, இன்றைக்கி மனிதனா எப்படி இயங்கிட்டு இருக்குது, இப்படி துன்பம் எப்படி உருவாகுது, கஷ்டம் எப்படி உருவாகுது, இப்படி எல்லாவற்றையும் நான் தெளிவாக கூட சொல்லி இந்த மாயை பிம்பையிலிருந்து ஒரு மனிதன் எப்படி விலகி சத்தியந்திரத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. பாம்பு இது இங்கே தான், பாம்போட வாழை இங்கே தான் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. இதுலேருந்து உருவாகிறது பாம்பினம். மாயை பிம்ப அதரமங்கிற இந்த பாம்பினம், அதாவது தாமகுணம், ராஜகுணம் அப்படிங்கிற இந்த துன்பம், கவலை, கஷ்டம், நோய், நீ எவ்வளோதான் முன்னேறினாலும் இந்த இடத்துல இருந்து நேராக இங்கே நிறுத்துறதா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தாமகுணம், ராஜகுணம், அதாவது துன்பம், கஷ்ட, கவலை, நோய், இறப்பு அப்படிங்கிற அந்த பாதை. இப்போ பக்தி குணம், சத்துவகுணம் அப்படிங்கிறது இன்பம், சந்தோஷம், எல்லாமே
முழுமையான சந்தோஷம், முழுமையான இன்பம், முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே இங்கே இங்கேருந்து படிக்கட்டு, இங்கேருந்து படிக்கட்டு, இப்படி படிக்கட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 10 ஏணி, 10 பாம்பு, ரெண்டுமே சமமாக இருக்குது. தாமோகுணம், ராஜகுணம், பக்திகுணம், சத்துகுணம், இந்த 4 குணத்துக்கு மாயை, பிம்ப, அதர்மம், சத்தியம், தர்மம், உண்மை, இந்த 2 குடும்பத்துக்கு 2 இயக்கமாக இயங்கிறது இந்த பூமியோட சுழற்சியின் இயக்கம். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இயக்கம் மாயை, பிம்பம்னு என்ன, சத்தியம், தர்மம்னு என்ன அப்படிங்கிறத இதை முழு இயக்கமாக நீங்கள் பார்க்குறீங்க. அதில் சத்தியம், தர்மமும் கீழிருந்தால் மேலே போகுது, மாய பிம்பமும் கீழிருந்தால் மேலே போகுது. இப்போ இரண்டுமே ஒரே வேகத்தில் ஒரே வழியில் போயிட்டுருக்கு. யார் முன்னாடி போனாலும் இந்த இடத்துல நின்றுக்கிறாங்க. ஏன் இப்படிக்கிட்டு இங்கே நிற்குது. இப்படி இரண்டுமே மேல் நோக்கி போகுது. இது பக்தி குணம், சத்துவகுணம் ஒரு ஏணி படிக்கட்டு சுழற்சி முறை. இது நின்று கொண்டிருக்கிற தாமகுணம், ராஜகுணம், இந்த 2 குடும்பமும் சுழற்சி முறை ஒன்று, நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் ஒன்று. இது மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இயங்குது? இது சாதாரணமாக தாயம் விளையாண்டு வெட்டுனா நீ கீழே வர்ற, வெட்டலினா நீ மேலே போகிறேன்னு அப்படி ஒரு இதுக்காக ஒரு வணக்கம். ஆனால் இந்த இயற்கை சூரியத்தோட உயிரினம், மனிதனம் எப்படி உருவாகுது, எப்படி சுழற்சியில் இயங்குது, எப்படி துன்பம் வருது, இன்பம் வருது அப்படிங்கிறத நான் அறிஞ்சதுனால உங்கள்கிட்ட தெளிவாக இதை சொல்லிகிட்ருக்கிறேன். இதை புரிஞ்சவங்க தெளிவாக இதை பார்த்து புரிஞ்சுக்குங்க, சொல்கிறத தெளிவாக கேட்டுக்குங்க. இப்போ மாய பிம்பனை என்ன, சத்தியம், தர்மம்னு என்ன, இந்த படிக்கட்டிலேருந்து இப்படி போய் இங்கே நிற்கிறது ஒரு சத்தியம், தர்மம். இந்த வாழிலிருந்து இப்படி போய் இப்படி இங்கே நிற்கிறது 2 பக்கம் தான். 99, 98 பக்கம் தான் இருக்குது. இந்த 2லேயுமே என்ன இயங்குதுன்னா மாயை, பிம்பை, சத்தியம், தர்மம், பக்தி குணம், சத்துவகுணம், தாமகுணம், ராஜகுணம், இந்த 2க்குமே பக்கமாக இருக்குது. இதோட அர்த்தம் என்னங்கிறத நான் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி அது இயங்குதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். மாயை பிம்பை, அதாவது துன்பம், கஷ்டம், கவலை எப்படி உருவாகுது மனிதனோட வாழ்க்கையில், அதை எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு வண்டி வாங்குகிறேன். அந்த வண்டி ஒரு ரேட் ஃபிக்ஸ் இந்த ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு வண்டி ஒரு 76,831 ரூபா இந்த வண்டியோட விலை. அதுக்கு இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி 10,056, தமிழக அரசு ஜிஎஸ்டி 10,056. இப்போ 3 சேர்ந்து 91,941 ரூபா இந்த வண்டியோட விலை. எப்போ வாங்கினது? 17/4/23 அப்போ வாங்கின வண்டி. இது வீட்டு அட்ரஸ்ஸு. வண்டியோட முழு விவரம் இதில் இருக்குது. இப்போ 23 வாங்கின வண்டி இப்போ 25. இதே வண்டியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 91,000 ரூபா இந்த வண்டியோட ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா 71 ரூபா. இந்த 71 ரூபாயில் இப்போ இந்த வண்டியோட விலை என்ன அப்படின்னா 1,35,000. அதாவது இப்போ 25ஆம் வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னே இந்த விலை 91,000.
ஜிஎஸ்டி சேர்த்துனா 71,000. நம்ம ஜிஎஸ்டி வேண்டாம், 71,000 மட்டும் கணக்கு வச்சுக்குவோம். இந்த 71 இப்போ இந்த வண்டி வாங்கணும்னா 1,35,000 பணம் இருந்தால் மட்டுமே இந்த வண்டி வாங்க முடியும். அப்போ எவ்வளவு? 45,000 பக்கம் உங்களுக்கு 2 வருஷத்தில் விலை அதிகமாகுது. இப்படி இந்த விலையேற்றம், அதாவது நான் வாங்கியில் இந்த இடம் வண்டி வாங்கியாச்சு, இப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 2 வருஷத்தில் இப்போ 1,35,000 இருந்தால் என்ன எவ்வளோ பணம் அதிகமாகுது நீங்கள் கணக்கு போட்டுங்க. இப்போ இந்த வண்டிக்கு வண்டி எடுத்தாச்சு, வண்டியை ஓட்டுறோம். இப்போ இதுக்கு வந்து மாத டியூ வந்து 3,922 ரூபா. இந்த வண்டிக்கு லோன் 3 வருஷம் போட்டுதான், 3 வருஷத்துக்கு உண்டான வண்டி இது. ஐடிஎஃப்சி இந்த பேங்க்கில் லோன் போட்டது, 3 வருஷம் லோன். இந்த 3,922 இந்த லோனு. இது எப்படி 3 வருஷத்துக்கு லோனு? வண்டி வந்து அப்போ 71 ரூபா, ஜிஎஸ்டி செய்து 91,943 ரூபா. இப்போ வந்து இப்போ வந்து 1,35,000 இந்த வண்டியோட ரேட்டு. இப்போ 3 வருஷத்துக்கு உண்டான வண்டியோட ரேட்டு, இந்த வட்டி, அதாவது வந்து இப்போ எனக்கு 3ஆம் தேதி வட்டி டியூ அப்படின்னா, இந்த வண்டி டியூ வந்து 3ஆம் தேதி கட்டினா அது வண்டி டியூ. அதில் 3ஆம் தேதி கடந்து 5ஆம் தேதி ஒரு 2 நாள் அதிகமாக கட்டினாலும் செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி 600 ரூபா போடுவாங்க. இந்த பேங்க்கில், எல்லா பேங்க்லேயும் இந்த மாதிரி ஒரு செக்கு பவுன்ஸ், பேங்க்கில் செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா 600 ரூபா போடுவாங்க. அது எத்தனை நாளைக்கு தான்? 5 நாளைக்கு மட்டும். அந்த 5 நாள் கழித்து மறுபடி பணம் கட்டலை அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க, பெனால்ட்டின்னு சொல்லி. இப்போ இந்த 2 பெனால்ட்டி சேர்த்துனா 900 ரூபாய்க்கு பக்கம் வந்துடும். 900 ரூபா 1000 ரூபா மாதம் வட்டி பெனால்ட்டின்னு வரும். இப்போ வட்டி வாங்கினது இதில் சத்திய தர்மம் உண்மைங்கிறது, அந்த காலம் கடந்து 3ஆம் தேதி கட்ட வேண்டிய பணம் 2ஆம் தேதியிலே பேங்க்கில் போடணும். அப்படி போடாத பட்சத்தில் 3ஆம் தேதி 4ஆம் தேதிங்கில் வட்டி பெனால்ட்டி உருவாகுது. அந்த பெனால்ட்டி வட்டி தான் இந்த மாயை பிம்பை அதர்மங்கிற இந்த இது. இதில் வட்டியும் அந்த 3ஆம் தேதி கட்ட வேண்டிய பணம் கரெக்டாக கட்டிட்டோம்னா இந்த ஏணிப்படி, அந்த காலத்துக்குள்ளே கட்டுறது இந்த ஏணிப்படி வழி, காலக்கணந்து கட்டுறது இந்த மாயை பிம்பை வழி. இப்போ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா 600 ரூபா செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா 15 நாள் கழித்து மீண்டும் ஒரு பெனால்ட்டி போட்டு 600 300 400 போட்டு இப்படி 1000 ரூபா ஒரு மாதத்துக்கு 3 வருஷம் போட்டிருக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் நம்ம 3 வருஷம் கரெக்டாக கட்டணும். அப்படி கட்டலை அப்படின்னா 5ஆம் தேதி பெனால்ட்டி, 5ஆம் தேதி கட்டலை அப்படின்னா 28ஆம் தேதிங்கில் உங்களை வந்து வண்டி சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எத்தனை ரூபா பணம் கட்டுறீங்களோ
அந்த பணம் போச்சு. அதுக்கப்புறம் வண்டி போச்சு. 28ஆந்தேதி கட்டல அப்படின்னா. இதுதான் காலம். அதாவது தாமகுணம், ராஜகுணம், பக்தி குணங்கிற ஒரு காலமும், தாமகுணம், ராஜகுணம், பக்தி குணம், சத்துகுணம், இப்படி இந்த 4 காலத்தில் நம்ம வண்டி வாங்குகிறோம், பணம் கட்டுறோம், எல்லாமே முடிஞ்சுது. இது கட்ட முடியாத பட்சத்தில் இந்த தாம குணமும், ராஜகுணம், பக்தி குணம், சத்துகுணம், இந்த 2 தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம். துன்பம், இன்பம், கஷ்டம், கவலை, இப்படி இதுக்குள்ளே தான் இந்த பூமி இயங்கிட்டு இருக்குது. இதோட இயக்கத்தை நீங்கள் முழுசாக அறிஞ்சுக்கணும். மனித உயிர் உருவானதுலேருந்து மனித உயிர் இந்த பூமிக்கு எப்படி வாழ்கிறான், இதில் துன்பம் எப்படி ஏற்படுது, இன்பம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிற இதை முழுசாக உங்களுக்கு காட்டுறேன். இப்படி மனிதனோட வாழ்க்கையில் இன்றைக்கி 2 வருஷத்துக்கு முன்னே 91,000, இப்போ 1,35,000 இந்த வண்டியோட ரேட். இப்போது நான் மனிதனோட வாழ்க்கையில் அதாவது ஒரு காலம் 2 வருடம் முன்னே வாங்கினதுக்கு 2 வருடம் கடந்து 2025 இப்போ வாங்குறதுக்குமே என்ன காலம் அப்படின்னா, இந்த ஏற்றம். அதாவது சுழற்சி முறை ஒரு குடும்பம், நின்றுக்கிட்டு ஒரு குடும்பம், இப்படி 2 குடும்பமும் ஏணிப்படிக்கடு மேலே தான் ஏறுது. இதிலிருந்து மேலே தான் ஏறுது. இப்படி மனிதனோட வாழ்க்கையில் சுழற்சி முறை ஒன்று, நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு முறை ஒன்று தான் இந்த தாமகுணம், ராஜகுணம், பக்தி குணம், சத்துகுணம். பக்தி குணம், சத்துகுணங்கிறது மனித இனம், கடவுள் இனம், ஒளியினம். தாமகுணம், ராஜகுணம் மிருக இனம், தாவர இனம். ஒரு குடும்பம் கீழே போகுது, ஒரு குடும்பம் மேலே போகுது. இப்படி 2ஆக பிரிகிறது தான் இங்கே. இதில் 2 ஒட்டுக்கா போட்டிருக்குது. ஆனால் இயற்கை குடும்பத்தை சுழற்சி முறை ஒன்று, நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் ஒன்று. நின்றுக்கிட்டு குடும்பம் கீழே வருது. அதாவது மிருக குணம், தாவர குணம் அப்படிங்கிற கீழே வருது. சுழற்சி முறைங்கிறது பக்தி குணம், கடவுள் இனம், பக்தி குணம், சத்துவகுணம், மனித இனம், கடவுள் இனம், ஒளி இனம், இப்படி இது மேலே போகுது. இதில் மேலே போகிறது தான் அந்த ஏணிப்படி. சத்தியம், தர்மம், உண்மை, பக்தி குணம், சத்துவகுணம். கீழே வர்றது தாமகுணம், ராஜகுணம், மாயை, பிம்பம், அதர்மம். இது சத்தியம், தர்மம், உண்மை. இந்த இயக்கத்தோட இயக்கம் அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் இந்த பூமியோட சுழற்சி, சூரியமாக கொண்டு தாவரமாக கொண்டு எல்லாமே எப்படி இயங்குதுன்னா, இந்த சுழற்சி ஓட்டத்தில் தான் இந்த பூமியோட இயக்கமே இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சால் தான் நான் சொல்கிற அடுத்தது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்காக இப்போ சொல்கிறேன். இப்போ சத்தியம், தர்மம், உண்மைங்கிறது எப்படி உருவாகுது, இந்த பக்தி குணம், சத்துவ குணம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, இந்த மாயை, பிம்பம், அதர்மம், தாம குணம், ராஜகுணம், இந்த 2 இதுக்கு மேலேருந்து கீழே வர்றது எப்படி உருவாகுது, கீழேருந்து மேலே வர்றது எப்படி உருவாகுது, இதை ஒரு மனிதன் அறிஞ்சால் தான் அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு அவன் அறிஞ்சு வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இயற்கை குடும்பம் எப்படி மனித உடலில் இயங்குது, தாமகுணம், ராஜகுணம் இயங்குது அப்படிங்கிறத அது எப்படின்னா, இப்போ இந்த பாம்பினம், தாமகுணம், ராஜகுணம், துன்பம், கவலை, கஷ்டம் இதெல்லாம் வேண்டாம். இந்த 10 பாம்பு அது வேண்டாம். 10 ஏணிப்படி மட்டும் பக்தி குணம், சத்துவ குணம், அதாவது மனித இனம், கடவுள் இனம், ஒளி இனம். இந்த இனத்துக்கு எப்படி சத்தியம், தர்மம், இயற்கை குடும்பத்தில் எப்படி உருவாகுது, மனித உடல் எப்படி உருவாகுது, இந்த பூமியில் எப்படி உருவாகுது. இதில் இந்த பணம் 3 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியான வண்டி, இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த வண்டி. இந்த இப்போ அதிகமாக, அதாவது சுழற்சியின் குடும்பத்தில் நின்றுக்கிட்டு ஒரு குடும்பமாக விலையாகும்.
உயர்வு, விலை உயர்வு, பொருள் உயர்வு எல்லாமே உயர்ந்து கொண்டே போகக்கூடாது தான் இப்போ நான் சொல்ல வரேன் இந்த மாயபிம்பமும் சத்திய தர்மமும். இதில் வந்து மாயபிம்பம் தாமகுணமெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த ஏணிப்படிகள் இந்த சத்திய தர்மம் மட்டும் நான் இப்போ எப்படி உருவாகுது, அது ஒரு குடும்பமும் உருவாகுது, இந்த குடும்பம் இது ஒரு குடும்பம். சத்தியம் தர்மம் பக்தி குணம் சத்துவகுணம் ஒரு குடும்பம், தாமகுணம் ராஜகுணம் அப்படிங்கிறது மாயபிம்பை அதர்மம்ங்கிறது ஒரு குடும்பம். இந்த 2 குடும்பத்துலையுமே இந்த 2லேயும் எப்படி இந்த இயற்கை சூரிய குடும்பமும் சரி, மனித உடலும் சரி, இந்த பூமியும் சரி, இதிலேருந்து எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்லிடுறேன். அதிலிருந்து நீங்கள் அதை அறிஞ்சிட்டீங்கன்னா தான் அடுத்ததை நான் தெளிவாக ஒவ்வொன்றா சொல்ல முடியும். சத்தியம் தர்மம் உண்மைங்கிறது எப்படி பக்தி குணம் சக்தி குணம் உருவாகுதுன்னா, ஒரு அம்மாவுக்கு எப்படி ஒரு குழந்தை அணுவிலிருந்து ஒரு தாயின் கருவுரையில் ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை ஒரு 3 மாதத்தில் ஒரு சின்ன அணுவிலிருந்து ஒரு குழந்தையாக உருவாகி 10 மாதம் வரைக்கும் ஒரு தாயின் கருவில் எப்படி உருவாகி 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வயிற்றுலே இருக்க முடியாது. 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வெளியே வந்தே ஆகணும். அது ஒரு அணுவிலிருந்து உருவாகி இந்த குழந்தை தாயின் கருவிலேருந்து வெளியே வருது. அதுபோல் இந்த சத்தியம் தர்மம் உண்மைங்கிற இந்த பக்தி குணம் சத்துவ குணம் அந்த ஆற்றல் மிக்க சக்தி ஒரு தாயின் கருவறையில் எப்படி உருவாகுதோ அதுபோல் இந்த பூமிங்கிற ஒரு தாயின் கருவு, இந்த விண்ணுலகம், மனித உடல், பூமி இந்த 3ஓட இயக்கமும் ஒரு தாயின் குடும்பமாக இருக்குது. தாய் கருவறை, கருவறையில் ஒரு தாய் எப்படி குழந்தையை உருவாக்கி தன்னுடைய குழந்தைய வெளியே கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளை அப்படின்னு வளர்க்குறாளோ அதுபோல் இந்த பக்தி குணம் சத்துவ குணம் இந்த சத்தியம் தர்மம் உண்மை இது எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ எப்படி நமக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம கருவில் ஒரு குழந்தையாக உருவானோம். அதோட ஒரிஜினல் குழந்தை தான் அம்மா அப்பாவோட முகசாயல் பேச்சு எல்லாமே தான் நமக்கு குழந்தையாகவும் உருவாகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது அம்மா ஒரு உருவம் பிள்ளை ஒரு உருவம் அப்படி இல்லை. தாவர இனம் எடுத்துட்டாலும் தாவர இனத்தில் எந்த வித விதைச்சமோ அந்த தாவர இனத்தில் அது செடி பூவாக முளைச்சி செடியாக முளைச்சி காயாகி மரமாகி நல்லா ஒரு விதைய பழம் காயாகி பழமாகி அந்த பழத்தை நமக்கு கொடுக்குது ஒரு தாவர இனம். மிருக இனம் அப்படி தான். எந்த உயிரினத்தில் எந்த உருவம் இருக்கோ அந்த உருவத்தை தான் அது குழந்தையை பெற்று கொடுக்குது. மனித இனத்துலேயும் அதே இதுதான். கடவுள் இனத்தில் அப்படி நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளுடைய இயக்கம் தான் மனிதன் கும்பிட்றான். இந்த கடவுள் தான் இல்லை, நீங்கள் எந்தெந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்தந்த கடவுளுடைய இயக்கம் உருவம் தான் ஒரிஜினல். நான் இந்த கடவுளை தான் நம்புகிறேன், இந்த கடவுள் தான் வணங்குறேன் அப்படின்னா எப்படி ஒரு தாயின் கருவிலேருந்து ஒரு குழந்தை உருவாகி வெளியே வருது அதுபோல் நீங்கள் உங்களோட நம்பிக்கை அதுதான் சத்தியம் தர்மம் உண்மை. அந்த நம்பிக்கை தான் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக கடவுள் இனமாக மாறுது. அந்த கடவுள் இனத்து ஒளி இனம் ஒரு சத்தியம் தர்மம் உண்மையிலிருந்து ஒரு தாயார் கருவிலிருந்து குழந்தை உருவாகி எப்படி அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு ஒரிஜினலோ அதுபோல் இந்த ஒளி இனம் அப்படிங்கிறது வந்து சத்தியம் தர்மம் உண்மைக்கு ஒரிஜினல். அந்த குடும்பத்துக்கு பக்தி குணம் சத்து குணங்கிற அந்த தாய் தந்தை அப்படிங்கிற அந்த குடும்பத்துக்கு, அதாவது இயற்கை சூரிய குடும்பம் சுழற்சிக்கு நின்றுக்கிட்ட குடும்பம் இல்லை, சுழற்சியின் குடும்பத்துக்கு இந்த ஒளி இனம் ஒளி அந்த ஒளி இனம் தான் ஒரிஜினல். இப்போ ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பெற்றுட்டா அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் அப்படின்னு எப்படி கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த பேர் இருக்குதோ அதுபோல் இந்த பக்தி குணம் சத்து குணம் சத்தியம் தர்மம் உண்மைங்கிற இந்த குடும்பத்துக்கு மனித இனம் கடவுள் இனம் ஒளி இனம் இது கடைசியாக அந்த ஒளி இனத்து வரைக்கும் இந்த பேர் தான். அதாவது வந்து நமக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் அது நம்ம பிள்ளைங்கிறோமோ அதுபோல் இந்த இயற்கை சூரிய குணத்துக்கு சத்தியம் தர்மம் உண்மை பக்தி குணமும் சத்துவ குணம் மனித இனம் கடவுள் இனம் ஒளி இனம் இதெல்லாம் ஒரு குடும்பம் ஒரு வழி. இந்த வழியில் போகிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து எப்படி தன்னுடைய பிள்ளை கடைசி வரைக்கும் இருந்தாலும்
அந்த பிள்ளை தன்னோட பிள்ளையே இதில் வந்து உருவாகிற உருவங்கள், அணுவிலிருந்து குண்டூசியிலிருந்து ஒரு மலை போல உருவாகிற இந்த பூமியில் உருவாகிற உருவங்கள், அந்த உருவங்களை வந்து இந்த சத்தியம் தர்மம் உண்மைக்கு தான் உண்மையான சொந்தம். மாயை பிம்ப தர்மத்துக்கு சொந்தம் இல்லை. அது ஒரு நிழல். உண்மையான உருவம் எப்படி மனித உடலுக்கு ஒரு உடலோ, அந்த உடலில் எப்படி நிழலாக ஒரு உருவம் வருதோ, அந்த நிழல் தான் மாயை பிம்பம் அப்படிங்கிறது. அதனால் ஒரிஜினலான இந்த சத்திய தர்மத்துக்கு வந்து ஒரிஜினல் யாருன்னா இந்த ஒளிநினம், அந்த ஒரு குடும்பத்துக்கு தான் இந்த இதெல்லாம் சொந்தம். தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் கடைசி வரைக்கும் எப்படி மகன் மகளோ, அதே போல் இந்த உருவங்கள் அணுவிலிருந்து குண்டூசி வரைக்கும், குண்டூசியிலிருந்து மலை போல் உள்ள உருவங்கள் எல்லாமே, பூமியில் உருவம் எல்லாமே சத்திய தர்மத்துக்கு உண்மைக்கு தான் சொந்தம். ஒரு தாய்க்கு எப்படி தன்னுடைய குழந்தை சொந்தமோ, அதுபோல் நம்ம உடலிலிருந்து உருவாகிற இந்த உருவங்கள், ஒரு மனிதனுடைய உடல்லிருந்து ஒரு உருவம் உருவாகுது. அந்த உருவத்துக்கு இயக்கம்தான் சத்திய தர்மம். அந்த சத்திய தர்மம் எப்படி மனித உடல் உருவாகுது, இயற்கை சுருக்கணத்தில் உருவாகுது, இந்த பூமியில் இந்த 3 எப்படி கலந்து உருவாகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த 2லேயுமே கீழிறந்து போகுது. ஆனால் இப்போ நான் சொல்கிற சத்தியம் தர்மம் உண்மைங்கிற அந்த ஒரு தாயோட குழந்தை எப்படி தனக்கு சொந்தமோ, அதுபோல் இந்த உருவங்கள் மனித உடலால் உருவாக்குகிற உருவங்கள், இந்த உருவங்கள் வந்து இங்கே உருவாகுது. சத்தியம் தாமகுணம், ராஜகுணம், பக்திகுணம், சத்தியகுணங்கிற 4 குணமும் இதில் உருவானவங்க. இங்கே வந்து 99. அதாவது வந்து ஒரு குழந்தை ஒரு வயசுக்கு தாயின் கருவில் உருவாகி குழந்தை பிறந்து, அந்த குழந்தை ஒரு வயசுலேருந்து 120 வருஷம் வரைக்கும் ஒரு மனிதனோட ஆயுள். நம்ம 100 வருஷம்னு ஒரு அளவு வச்சுக்குவோம். அந்த 100 வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சி குழந்தையாக இருக்குது, வாழ்வு பெருமாக இருக்குது, கல்யாணம் வைக்கிறாங்க, கணவன் மனைவி, தாய் தந்தை, இப்படி ஒவ்வொரு குடும்பமாக மாறி மாறி கடைசியில் தாத்தா பாட்டி, கடைசியில் முதியோர்கள் அப்படின்னு அந்த கடைசி இல்லை 100 வயசு அப்படின்னு எப்படி இதிலிருந்து இது உருவாகுதோ, இது மாயபிம்பை பக்தி குணம் சத்துணம் இது 2 கலந்துருக்குது. இதில் நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா சத்தியம் தர்மம் உண்மைங்கிற அந்த குடும்பத்துக்கு, பக்தி குணம் சத்துவ குணமும் இந்த குடும்பத்துக்கு, மனித இனம் கடவுள் இனம் ஒளியினம் இந்த குடும்பத்துக்கு எது குடும்பம், தன்னுடைய குடும்பம், ஒரு பையன் தன்னுடைய மகன் பிறந்தான் மகள் பிறந்தா கடைசி வரைக்கும் எப்படி தன்னுடைய மகன்தான் அப்படிங்கிற அந்த நம்ம உரிமை கொண்டாடுறோமோ, அதுபோல் இந்த உருவங்களுக்கு மனித உடலிருந்து உருவாகிற அந்த உருவங்களுக்கு சத்தியம் தர்மம் உண்மைங்கிற அந்த உருவம் தான், அந்த ஒரு குடும்பம் தான் தன்னுடைய குடும்பம்னு ஒரு பொருளை உருவாக்கி அது தன்னுடைய குடும்பம்னு உருவாக்குறதா இந்த இடம். இப்படி உருவாகிற இந்த பொருள் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு தாய் தந்தை தன்னுடைய அதாவது உழைப்பு பணம் அதில் தன்னுடைய உழைச்சி தன்னுடைய பொருள் வாங்கி ஈட்டி எப்படி அந்த பொருள் தனக்கு சொந்தமானதுன்னு நம்ம உருவாக்கி உழைச்சி கடுமையாக உழைச்சி நம்ம சம்பாரித்து நம்ம ஒரு பொருள் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதை வாங்கி நம்ம எப்படி நம்ம சொந்த வீடு அப்படின்னு ஒரு உழைப்பு மூலமாக நம்ம அடையிறோமோ, அதுபோல் இந்த இயற்கை சூரிய குடும்பம் காற்று, நீர், நெருப்பு, சூரியன், பகல், இப்படி பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயற்கையின் இனம் குளிர்ச்சி பாகம் ஒன்று, ஈட்டு பாகம் ஒன்று. அதாவது வந்து சூரியன், நெருப்பு, ஆசிட்டு, இந்த கொதிநிலை முழுவதும் ஒரு குடும்பம், குளிர்ச்சி நீர், காற்று, இரவு, நிலவு, இப்படி இதுகள்லாம் ஒரு குளிர்ச்சி பாகம். இந்த 2 குளிர்ச்சி பாகத்தில் வந்து குளிர்ச்சி பாகம் அப்படிங்கிறது ஒரு பெண், ஈட்டு சூடுங்கிறது ஒரு ஆண். இயற்கை சுருக்கத்தில் இரவு பகல் 2ம் வருது. அந்த இரவு பகலில் வந்து குளிர்ச்சி பாகங்கிறது பெண்ணினம், ஈட்டு பாகங்கிறது ஆணினம்.
இப்போ இதுதான் மனித உடல் அப்படின்னா, இந்த பாகம் வந்து இந்த பாகம் ஈட்டு, இந்த பாகம் குளிர்ச்சி வரும். இப்படி 2ம் குடும்பம் சேர்ந்து தான் அந்த சுழற்சி. சுழற்சி முறை இயங்கிறத இந்த உருவங்கள். இந்த உருவங்கள் தான் சத்திய தர்மத்துக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு உருவாகுது. சத்தியம் தர்மம் உண்மைங்கிற அந்த உருவங்கள் உருவாக்குறதுக்கு இது அடிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் சுழற்சி. அது எப்படி அப்படின்னா, சாயந்தரம் மாலை 6 மணி அப்படிங்கிறது மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் ஒரு காலம். இரவு 12லேருந்து காலை 6 மணிங்கிறது ஒரு காலம். காலை 6 மணிலேருந்து பகல் 12 மணிங்கிறது ஒரு காலம். பகல் 12லேருந்து மாலை 6 மணிங்கிறது ஒரு காலம். மாலை 6லேருந்து இரவு 12ங்கிறது ஒரு காலம். இரவு 12லேருந்து காலை 6 மணிங்கிறது ஒரு காலம். இப்படி இத்தனை காலங்கள் சேர்ந்து 2 இரவு ஒரு பகல் உருவாகுது. இந்த சத்திய தர்மம் உண்மைக்கும் இந்த பக்தி குணம் சத்துகுணத்துக்கும் இந்த 2 இரவு ஒரு பகல் அப்படிங்கிற இந்த இயக்கத்துக்கு என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, ஒரு இயக்கம் சத்திய தர்மம் எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணிக்கு இரவு உருவாகுது. அந்த இரவுங்கிற அந்த காலம் வந்து மூச்சு காற்று மனித உடலுக்கு. இந்த இயற்கை சுரக்கிறது காற்று. அது வந்து மனித உடலுக்கு வந்து மூச்சு காற்றாக மாறுது. அந்த மூச்சு காற்று தான் தந்தை அப்படிங்கிற உருவாகுது. மூச்சு காற்று மனித உடலில் வந்து தொப்புள் கீழே இருக்கிற அடிபாகம் இந்த மூச்சு காற்றாக உருவாகுது. மனிதனுடைய சுவாச காற்று. இயற்கைக்கு காற்று, மனித உடலுக்கு அது காற்றாக மாறி சுவாச காற்றாக மாறுது. அதாவது அமாவாசை இரவு அப்படிம்பாங்க. அது இப்படி மனித உடல் எடுத்துட்டால் சுவாச காற்று தொப்புளை கீழே. அதே நீங்கள் இப்போ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் அப்படின்னா, அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் என்ன ஆகுது, 7 நாள் போய் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள். மாதத்தில் 1ஆந்தேதினா 30 நாள் போய் மறுபடியும் என்ன தான் வருது, 1ஆந்தேதி வருது. ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டுனா 12 மாதம் போய் மறுபடி எப்படி 1ஆவது மாதம் வருதோ, அதுபோல் ஒரு காலம் சுழற்சி. இந்த காலத்துக்குள்ளே தான் இந்த இயக்கம். இதுக்கு மேலே அந்த காலம் இல்லை. ஒருத்தவங்க சாப்பிட்றான்னா ஒரு வயிறு நிலையை நிறைய சாப்பிட்றான். அது சாப்பிட்டு போக மீதி அவனால் சாப்பிட முடியாது. ஒருத்தர் பணம் சேர்த்துறான் அப்படின்னா, அந்த எவ்வளோ தான் பணம் சேர்த்துனாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அதுக்கு மேலே அவனால் போக முடியாது. கோடி கோடியே சம்பாதிச்சாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. 10 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபா சம்பாதிச்சு 1000 ரூபா அவனுக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்கிறான். அதுபோல் இந்த காலங்கள் சுழற்சி. இப்படி ஒவ்வொரு காலமாக வந்து அந்த காலத்தோடு தாண்டி போகிறதில்ல, காலத்துக்குள்ளேயே முடியுது. இந்த ஒரு வருஷம் வந்து அதாவது இது ஒரு வருஷம் இங்கேருந்து போயிட்டு மீண்டும் ஒரு வருஷம். இப்போ 24 2024னா இதிலேருந்து ஆரம்பித்து மீண்டும் போயிட்டு 2024 முடிஞ்சு மீண்டும் 2025. இப்படி இந்த காலத்தோட இயக்கம் தான் இந்த ஏணிப்படி, இந்த பாம்புப்படி. தாமகுணம், ராஜகுணம், பக்தி குணம், சத்துகுணம். இந்த 2 குடும்பமும் ஒரு காலத்தில் மாறி மாறி வருது. துன்பம் வருது, இன்பம் வருது, இறப்பும் வருது, பிறப்பும் வருது. இப்படி எல்லாமே ஒரு காலமாக மாறி இயங்கிறது தான் இந்த சூரிய குடும்பத்தோட இயக்கம். சுழற்சி முறையில் நின்று கொண்டிருக்கிற குடும்பம். இதில் மாய் பொம்பையோட குடும்பம் நமக்கு இல்லாத ஒன்று, அதனால் அது வேண்டாம். சுழற்சி முறையில் இயங்கக்கூடிய சத்தியம் தர்மம் எப்படி உருவாகுது மனித உடலுக்கு, இயற்கை சூழலுக்கு வந்து இந்த பூமிக்கு. தாவர இனம், மிருக இனம், மனித இனம், கடவுள் இனம், ஒளி இனம். இதில் இந்த சத்திய தர்மம் எப்படி உருவாகி மனிதனை இயக்கி அவனை கொண்டு போகுது அப்படிங்கிறது உருவாகிறது தான் இப்போ அடிப்படை சொல்ல போகிறேன். மாலை 6 மணிலேருந்து பகல் இரவு 12 மணி வரைக்கும் ஒரு காலம். அது மூச்சு காற்று அமாவாசை. மனிதனுடைய தொப்புள் கொடியிலேருந்து கீழ்பாகம் மூச்சு காற்று அமாவாசை இரவு. அமாவாசை இரவுலேருந்து ஒரு வாரம் போச்சு அப்படின்னா அது தொப்புள் கொடிக்கு மேலே ஒரு வாரம் போய் அடுத்த ஒரு வாரம் வந்து பௌர்ணமி வருது. அந்த காலம் வந்து பௌர்ணமிங்கிறது வந்து மனிதனுடைய மூச்சு காற்றுக்கும் இந்த பௌர்ணமிக்கு வந்து கண் பார்வை நிலவு. மனிதன் எதை சுவாசிக்கிறானோ அதைவே கண்ணும் பார்க்க வைக்குது. இந்த சுழற்சியோட காலத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா,
மூச்சு காற்று ஒரு வாரம், நிலவு கண்ணு ஒரு வாரம், பௌர்ணமின்னு வருது. அந்த 2 வாரத்தில் 2 இயக்கம். தொப்புள் கொடிக்கு கீழே ஒன்று, தொப்புள் கொடிக்கு மேலே ஒன்று, 2 காலமாக உருவாகுது. மனிதனுடைய தாயின் கருவிலேருந்து உருவாகிறது தான் தொப்புள் கொடி உறவுங்கிற தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி அந்த மனித உடலுக்கும் அந்த குழந்தைக்கு எப்படி தொப்புள் கொடி உறவோ, அதுபோல் இந்த பூமியோட விண்ணுலகத்துக்கும் மனித உடலுக்கும் பூமிக்கு இந்த பூமிக்கு தொப்புள் கொடியாக இருக்கிறது பௌர்ணமி, அதாவது நெஞ்சு பகுதி. தொப்புள் பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதி, நடுவு பகுதி, அது பௌர்ணமி பகுதி அப்படின்னு உருவாகுது. இந்த பௌர்ணமி பகுதியிலிருந்து உருவாகிறது தான் தாய் கண்கள். முதல்ல தந்தை மூச்சுக்காற்று, இரண்டாவது தாய் கண்கள், மூன்றாவது நெஞ்சு பாகத்திலிருந்து கழுத்து பாகம் வரைக்கும் ஒரு பாகம். அந்த பாகம் வந்து சூரியன். சூரியன்னா மனைவி, செவி. மூச்சுக்காற்றின் பாகம், கண்ணின் பாகம், செவியின் பாகம். செவின்னு வந்து மனைவி வந்து சூரியன் அப்படின்னு பாகம் வருது. மனித உடல் வந்து மூச்சுக்காற்று மூக்கு, கண் பார்வை கண்ணு, செவி சூரியன். இந்த இயற்கை சூரியகிரகணத்தோட தொப்புள் கொடி உறவுக்கு, மனித உடலோட தொப்புள் கொடிக்கு எப்படி ஒரு தாயின் கருவில் ஒரு தொப்புள் கொடி உருவாகி குழந்தை வெளிவருதோ, அதுபோல் இந்த சூரியன் அப்படின்னு இந்த மனைவி, செவி அப்படி இந்த இயக்கத்திலிருந்து உருவாகிறதா சத்தியம், தர்மம், உண்மை, பக்தி குணம், சித்த குணம். இதுக்கப்புறம் முகம், வாய். ஒரு மனித உடலில் முகம், அதில் மூக்கு, கண், செவி, வாய் வந்து பகல்னா அமாவாசை இரவு, பௌர்ணமி இரவு. அடுத்து சூரியன் ஒரு வாரம். இப்படி 3 வாரத்தில் வந்து 3 பாகம் வந்துடுது. 4வது வாரம் முடியல பகல், சூரியன் பகல், அதாவது வார்த்தை, வாய். ஒரு மனிதனோடல்ல எப்படி ஒரு முகம் 4 பாகமாக இயங்குதோ, அதுபோல் இயற்கை சுருக்கத்தில் மாலை 6 to இரவு 12 ஒரு பாகம். மூச்சுக்காற்று மூக்கு, தந்தை ஒரு வாரம், அமாவாசைலேருந்து ஒரு வாரம். அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பௌர்ணமி, நிலவு, கண்ணு தாய் வந்து பௌர்ணமி. இயற்கைக்கு மனிதர்களுக்குள்ள தொப்புள் கொடி உறவு நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு தாயோட கருவறையில் தொப்புள் கொடி, அந்த கருவறையில் இந்த பூமிங்கிற கருவறையில் இந்த தொப்புள் கொடி உறவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சத்தியம் தர்மம் உருவாகிறதுக்கு இந்த பௌர்ணமி தாய் 2 வாரம். அது மூச்சு காற்று நுகர்றது கண் பார்க்குது, கண் பார்ப்பதை செவி கேட்குது, செவி கேட்பது சூரியன். சூரிய பாகத்துலேருந்து கடைசி வாரம் வந்து வார்த்தை, வாய் கணவன். இது செவி வந்து மனைவி. தந்தை மூச்சுக்காற்று, தாய் கண் பார்வை, செவி மனைவி சூரியன். இது வந்து கணவன் பகல். சூரியனுக்கு அப்புறம் என்ன ஒளியாக இயங்கக்கூடிய பகல் 4 வாரம். அதோடு முடிஞ்சு அடுத்து அமாவாசை வருது. இதில் வந்து இப்படி மேலே ஏறி இங்கே ஒரு வாரம் அமாவாசை இரவு இங்கே முடிகிற ஒரு இதுதான் இந்த இது. இப்படி 4 வாரத்தில் 4 இயக்கமாக இயங்கக்கூடிய இயக்கம்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சத்தியம் தர்மம் உருவாகுது. இந்த 4 வாரத்தில் வந்து தன்னுடைய குடும்பம் சத்தியம் தர்மம் உண்மை பக்தி குணம் சித்த குணம், அதாவது மனிதனும் கடவுளினம் ஒளியினம், இந்த குடும்பங்களாம் இந்த இயக்கத்தில் ஒரு தாயின் கருவில் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு சொந்தமோ அந்த மாதிரி இந்த மனித உடலிருந்து உருவாகிற இந்த மூச்சுக்காற்று மூலமாக, கண் பார்வை மூலமாக, செவியின் மூலமாக, வாயின் வார்த்தை மூலமாக உருவாகிற உருவங்கள், வார்த்தைகள், இயக்கங்கள் எல்லாமே இந்த சத்தியம் தர்மம் உண்மைங்கிற இந்த இயற்கை சுருக்கும்போது இயற்கைக்கு சொந்தமாக மாறுது. இப்படி 4 இயக்கமாக எங்கூட இந்த இயக்கத்தை வந்து மாலை 6 மணிலேருந்து இரவு 12ங்கிறது தந்தை மூச்சுக்காற்று, இரவு 12லேருந்து காலை 6 மணிங்கிறது தாய் கண் பார்வை. இந்த இரவு 12லேருந்து காலை 6 மணிங்கிறதுல இதில்
3:30லேருந்து 6 மணி நேரம் ஒரு காலம். அதாவது 24 மணி நேரம் ஒரு நாள் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்க சொல்கிறது தான். இந்த 3:30லேருந்து 6ங்கிறது இந்த 2:30 மணி நேரம். அதுலேருந்து தான் அந்த நமக்கு தேவையான ஆக்சிஜன், இந்த நான்கோட சக்தி வந்து இந்த விண்ணிலிருந்து ஒளியின் இயக்கங்கள், அதாவது கடவுள் இனம் அப்படிம்பா, ஒளியின் இனம். அதாவது விண்ணில் இருக்கிற ஒளியின் இனம் பூரா இந்த காலத்துக்குள்ளே தான் சத்தியம் தர்மம் உண்மைங்கிற மூச்சுக்காற்றுக்கும், தாய்க்கும், செவி மனைவிக்கும், வார்த்தை கணவனுக்கும் உணவாக கிடைக்குது. நம்ம எப்படி இந்த பூமியில் விளைச்சி, பூமியில் விதைச்சு அது பயிர் செஞ்சு அது சாப்பிட்றோமோ, அதுபோல் இந்த ஆன்மாவுக்கு வந்து உணவு வந்து இந்த சுபமுகூர்த்த நேரம், அதைத்தான் சுபமுகூர்த்த நேரம்பாங்க. அந்த சுபமுகூர்த்த நேரத்தில் இந்த உணவு கிடைக்குது. அதாவது நம்மளோட உடலில் இருக்கிற ஆன்மாவுக்கு இந்த ஆன்மாவை உருவாக்கக்கூடிய இந்த குணங்களுக்கு உணவு. நீ நல்ல குணத்தையே பதிவு, நல்ல குணத்தையே செய்யணும்னா அந்த உணவு எங்கிருந்துன்னா விண்ணிலிருந்து, பூமியிலிருந்து, மனித உடல், இந்த 3ஓட இயக்கத்திலிருந்து உருவாகிறது அந்த சத்தியம் தர்மம் உண்மைங்கிற அந்த குழந்தை உருவம். இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த தூக்கத்தில் நம்ம மூச்சுக்காட்டு, சுவாசம், கண் பார்வை, செவி, வார்த்தை நம்ம தூங்கினாலும் அது இயங்கிக்கொண்டே தான் இருக்குது. அந்த இயக்கத்தில் உருவாகக்கூடிய உருவம் தான் சத்தியம் தர்மம் உண்மை. அந்த உண்மையோட உணவு தான் விண்ணிலிருந்து, பூமியிலிருந்து, மனித உடலிலிருந்து வரக்கூடிய அந்த உணவு. சுவாச காற்று மூலியம், பார்வை மூலம் அது கிடைக்கக்கூடிய அந்த சத்தியத்தோட அந்த அறிவு அல்லது உணவு. இதன் மூலமாக தான் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே பல் விளக்குறோம், குளிக்கிறோம், துணி துவைக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம், அயன் பண்ணுறோம், போடுறோம். வேலைக்கு நம்ம முந்தின நாள் எந்த வேலை செஞ்சோமோ அந்த வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், பணம் சேர்த்துறோம், சொத்து சேர்த்துறோம், என்னென்ன தேவையோ அதெல்லாம் அடையிறோம். அந்த அடையக்கூடிய அதெல்லாம் சத்திய தர்மத்தோட குழந்தைகள். இந்த உருவங்கள் நம்ம உழைக்கிறது எதன் மூலம் வைக்கிறோன்னா, மூச்சுக்காற்று மூலயமா, கண் மூலமாக, செவி மூலமாக, வார்த்தை மூலமாக, இந்த மனித உடல் மூலமாக, இந்த இயக்கத்தின் மூலமாக தான் நம்ம உயிரோடு வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையின் முறையில் இந்த இயக்கத்தில் சுழற்சி முறை, இந்த சுழற்சி முறையில் தூங்கி எந்திரிச்சு இரவு படுக்கும் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, உருவாக்குறது, இதெல்லாம் ஒரு தாயின் கருவில் எப்படி குழந்தை தன்னுடைய குழந்தைன்னு தாயின் கருவிலேருந்து உருவாகுதோ, அதே போல் இந்த குழந்தைகள் வந்து இந்த மூச்சுக்காற்றுக்கு தாய்க்கு, மனைவிக்கு, கணவனுக்கு ஒரு குழந்தைகள். நான் சம்பாரித்தேன், நான் கோடி கோடி சொத்து அது என்னுடையதுன்னு நீங்கள் சொல்லி அது சொத்து சேர்த்துறது நான் அல்லது என்னுடையது அப்படிங்கிறது அதில் போகுது. அது வந்து இந்த மாயை பிம்பையில் வருது. இப்போ நீங்கள் எவ்வளோதான் சொத்து சேர்த்து, எவ்வளோதான் பணம் சம்பாரித்து, என்ன தான் நீங்கள் வாழ்ந்தாலும் அது நான் அல்லது என்னுடையது அப்படிங்கிற இந்த மாயை பிம்பை இங்கே வருவார். அது பொய் நிழல். நீங்கள் என்ன கோடி கோடி சொத்துனாலும் அது பொய் நிழல். அதாவது நானும் என்னோடது அப்படிங்கிற அது இந்த மாயை பிம்பு கூட சேருது. ஆனால் இந்த உண்மையான சத்திய தர்மம், நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், இறைவன் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது அல்லது இருக்கை கொடுத்தது, நான் என்னோடய கடமையை நான் செய்கிறேன், வர துன்பத்தை ஏற்றுக்கிறேன், வர இன்பத்தை ஏற்றுக்கிறேன், அது என்னுடையது இல்லை, இயற்கையோடது இல்லை கடவுளோடது அல்லது மற்றவர்களுடைய செயல்னால் வர்றது அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் உங்கள் செயலை மட்டும் செய்தீங்கன்னா அது இங்கே உருவாகுது. இதில் வந்து நான் என்னோடய கடமையை செய்கிறேன், அதன் பலன் வந்து நான் எதிர்பார்க்குறதில்ல, வருவதே நான் அனுபவிக்கிறேன், வராத விட்டு விடுறேன் அப்படின்னு அந்த ஒரு தராசில் எப்படி 2 தராசுலையும் சமமாக இருக்குதோ அதுபோல் சமநிலை. மாயை பிம்பங்கிறது எதுவுமே இல்லை, உருவாக்கக்கூடிய சத்திய தர்மத்தில் நீங்கள் சமநிலை. அதாவது வந்து சத்தியம் தர்மங்கிற அந்த மூச்சுக்காற்று, கண், செவி, வாய், இந்த வார்த்தை, தாய், தந்தை, தாய், மனைவி, கணவன், இந்த 4க்குள்ளே உருவாகிறது தான் நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய இயக்கம், சுழற்சி. இந்த சுழற்சி வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த காற்று, இந்த பூமியின் சுழற்சி இயக்கம், அந்த இயக்கத்தில் உருவாகிறது இந்த சத்திய தர்மம். அதுலேருந்து உருவாகுது உருவங்கள், பொருட்கள். அப்போ இந்த பொருள் சத்தியம் தர்மம் உண்மை அப்படின்னா இந்த பொருளோட உண்மையான நிலை நான் சொல்ல வர்றது, இப்போ இந்த வண்டிக்கு 91,000 ரூபா அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 96,000 இன்றைக்கி என்னவா இருக்கணும், 91,000 கீழே, அதாவது 80,000 70,000 போயிருக்கணும்.
இப்போ இந்த கூட நான் அல்லது என்னுடையது அப்படி இந்த மாயை பிம்பம் சேரக்கூடிய குடும்பம் தான் இன்றைக்கி நான் சொல்ல வர்றது தான். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு 76,000 ஜிஎஸ்டி வரி சேர்த்து 91,943. இப்போ இந்த 2 வருஷம் கழித்து 1,35,000. இப்போ இந்த 1,30,000 இந்த ஜிஎஸ்டி வரி அப்போவே 71 ரூபாய்க்கு 10,056. இப்போ 1,30,000 இந்த ஜிஎஸ்டி எவ்வளோ வரும், இதில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு இது கணக்கு போடுங்க. இதெல்லாம் மாயை பிம்பை. அதாவது நான் சொல்ல வர்றது போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 91,000, இன்றைக்கி 96,000 இருக்கணும். அதுதான் சுழற்சி, அதுதான் சத்தியம், தர்மம், உண்மை. இப்போ 2 வருஷத்துல இவ்வளோ விலை எத்தனை ரூபா கூடி இருக்கு நீங்களே 1,35,000 91,000க்கும் 943க்கும் 1,35,000க்கு எவ்வளோ வலிக்குது. இப்போ எனக்கு 3 வருஷம் நான் லோன் போட்டிருக்கிறேன். அந்த லோன் நான் கரெக்டாக கட்டலை அப்படின்னா அதுக்கு செக் பவுன்ஸு 600 ரூபா. அது 15,000க்கு மேலே நான் லோன் கட்டலை அப்படின்னா அதுக்கு தனியாக 300 400 போட்டு 1000 லோன். அதாவது இந்த 3,922 போக 4,000 சேர்த்து மாதம் 4,922 கட்ட வேண்டிய ஒரு மாதம், ஒரு மாதத்துக்கு. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 36 மாதம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ 3 வருஷங்களே எத்தனை மாதம் வருது, அது எத்தனாயிரம் நான் எனக்கு எச்சு வருதுன்னு கணக்கு போட்டுருங்க. இப்போ நான் இந்த வண்டி டியூ கட்டாமல் இந்த வண்டி டியூ போக பெனால்ட்டி, செக் பவுன்ஸு, இது டெய்லி மாதம் 1000 ரூபா. இப்போ 3 வருஷங்களே எத்தனை ஆயிரம் இது வருது. அது ஏற்கனவே இந்த வண்டிக்கு வட்டி பெனால்ட்டியெல்லாம் போட்டு தான், இந்த 91,000க்கு வட்டி பெனால்ட்டியெல்லாம் போட்டு தான் நமக்கு வண்டி கொடுக்குறாங்க. அந்த வண்டியில் நான் மாதம் மாதம் பணம் கட்டலை அப்படின்னா செக் பவுன்ஸும் பெனால்ட்டியும் சேர்ந்து 1000 ரூபா சேர்ந்துச்சுன்னா 3,922க்கு 4,922 வருது. அப்படி வருதுன்னா மாதம் நான் 1000 ரூபா எச்சா கட்டுறேன். அப்படி 1000 ரூபா சேர்த்து கட்டி 28ஆம் நான் வண்டி பணம் கட்டலை அப்படின்னா அந்த வண்டி எனக்கு சொந்தம் இல்லை. வண்டி சீசிங்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு பணம் கட்டி 91,943 ரூபாய்க்கு வண்டியோட ரேட்டு நான் பணம் கட்டி வண்டி எடுத்தாச்சு. இங்கே அதாவது சத்தியம், தர்மம், உண்மைங்கிற இந்த குடும்பத்தில் தான் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு சொந்தம்னு இந்த மூச்சு காட்டு மூலமாக, கண் பார்வை மூலமாக, செவி மனைவி மூலமாக, வார்த்தை கணவன் மூலியங்கிற அந்த சத்திய தர்மம் உண்மையிலிருந்து இந்த வண்டியை நான் வாங்கியாச்சு. என்னுடைய உழைப்பின் மூலமாக பணம் வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக நான் மாதம் கட்டி ஆகணும். இந்த மாதம் கட்டுறதில் இந்த கரெக்டாக நான் கட்டணுன்னா இந்த காலம் சத்தியம் தர்மம் காலம். ஆனால் காலம் கடந்து கட்டினா இந்த மாய பிம்பம் காலம். இதில் தான் மாய பிம்பம் அதரமும் உருவாகுது. சத்திய தர்மத்துக்கு ஒரே பிள்ளை தான், ஒரே குழந்தை தான். ஒரு தாயோட குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு நிழல், ஒரு மனிதனுடைய உடலில் உருவம் அப்படிங்கிறது எப்படி நிழல் வருதோ, இந்த சத்திய தர்மத்தோட நிழல் அல்லது காலம் கடத்தல். என்னால் பணம் கட்ட முடியல. 3ஆம் தேதி நான் பணம் கட்டணும். அப்படி 3ஆம் தேதி இந்த 3ஆம் தேதி எனக்கு பணம் கட்டலைன்னா 4ஆம் தேதிக்கு எனக்கு செக் பவுன்ஸ் 600 ரூபா. 15,000க்கு மேலே கட்டலைன்னா எவ்வளோவா மாறுது, 1000 ரூபாய் மாறுது. இந்த 1000 ரூபாயை நான் கரெக்டாக கட்டினா வேலை முடிஞ்சுது. இந்த காலம் அப்படி நான் கரெக்டாக கட்டலை அப்படின்னா இந்த காலம், அதாவது 28ஆம் தேதி வண்டி சீசிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு சொன்ன இப்போது 1000 வட்டி பணம் கட்டி மாதம் டியூவும் கட்டி 2 வருஷம் கட்டிட்டேன்னு வைங்க. இந்த 2 வருஷம் பணம் எவ்வளோ வருது, மாதம் 2 வருஷம் நான் கட்டி முடிச்சாச்சு. 3ஆவது வருஷம் என்னால் கட்ட முடியல. அதாவது 28ஆம் தேதி 28 நாள் தான் ஆயிருக்குது. அதுக்கு மேலே என்னால் கட்ட முடியல அப்படின்னா வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க சீசிங்னு. இப்போ இது நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே உழைச்சது ஏணிப்படிகள். 2 வருஷம் நான் எவ்வளோ பணம் கட்டினேன், பெனால்ட்டி எவ்வளோ கட்டினேன், மாதம் 1000 ரூபா. நான் வண்டிக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், 3,922 ரூபா. இப்படி மாதம் இதையும் கட்டி பெனால்ட்டி 1000 ரூபா கட்டி இப்படி எல்லாமே கட்டி நான் இந்த எங்கே கொண்டு போகிறேன், இந்த ஏணிப்படி வழியாக கொண்டு போகிறேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி இவனுக்கு கட்டணும் இவளுக்கு கட்டணும் அப்படின்னு நான் கொண்டு போகிறேன். என்னோடய வேலை நிமித்தம் என்னோடய வருமான பொருளாதாரம் வேலை கிடைக்கல.
அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, வேலை கிடைக்காத சூழ்நிலை 22ஆந்தேதி என்னால் பணம் கட்ட முடியல. அதாவது சனிக்கிழமை 28ஆந்தேதி வருது. வெள்ளிக்கிழமை 28ஆந்தேதி எனக்கு சனிக்கிழமை தான் சம்பளம் அப்படின்னா, அந்த 22ஆந்தேதி நான் பணம் கட்டல அப்படின்னா, எனக்கு சனிக்கிழமை அந்த 3922 எனக்கு சனிக்கிழமை தான் பணம் கிடைக்கும். ஆனால் 28ஆந்தேதி வெள்ளிக்கிழமை வந்துடுது. அந்த 28ஆந்தேதிக்கு நான் பணம் கட்டல அப்படின்னா, அந்த வண்டி சீசிங் பண்ணிடுவாங்க. அப்போ எத்தனை பணம் போச்சு, எத்தனை இதாகுதுன்னா, அப்போ நான் வந்து இங்கே நான் சத்திய தர்மம் உண்மைங்கிற பிள்ளையோட ஒரிஜினலாக இருக்கிறேன். இதில் நிலங்கிற மாயப்பம்பு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பணம் மாதம் 1000 பெனால்ட்டியும் நான் கட்டின பணம் எங்கே போகுது, இங்கே வந்து நிற்குது. நான் எவ்வளோ தான் கட்டி 2 வருஷம் கட்டி இங்கே 2 வருஷங்கிறது இங்கே வந்து 2 வருஷம் இதெல்லாம் 2 வருஷம் 1 வருஷம் 6 மாதம். அதுக்கு தேவை 28ஆந்தேதி வண்டிக்கு பணம் கட்டணும், இல்லைன்னா சீசிங் அப்படிங்கிற. நான் 2 வருஷமாக கட்டி இங்கே வந்துட்டேன். நீ 1 வருஷம் கட்டினா இங்கே வந்து கடைசியில் இந்த ஒரிஜினல் புக்கு வாங்கலாம், என்ஆர்சி புக்குங்க. ஆனால் இங்கே 28ஆந்தேதி வண்டி வந்துச்சுன்னா வண்டி சீசிங் அப்படிங்கிறது இந்த நிழல். அதாவது மனிதனுடைய உருவத்துக்கும் இந்த உருவங்களுடைய உருவத்துக்குள்ள உருவாக்கம் மாயை பிம்பமும் சத்திய தர்மம் எப்படி இயங்குது, எப்படி உருவாகுது, எப்படி அழிக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இந்த மாய பிம்பம் காலமும் சத்திய தர்மம். ஒரு குடும்பம் உருவாகக்கூடிய ஒன்றும் சத்திய தர்மத்தோட பிள்ளைகள் தான். சத்திய தர்மத்தோட ஒரு தாயின் கருவிலிருந்து ஒருவர் குழந்தையை போல தான் இந்த பூமியோட ஒரு உருவமும் குழந்தை உருவமும். அதாவது தாய் தந்தைக்கு போய் ஒரு குழந்தை உருவமோ குழந்தை சொந்தமோ, அதுபோல் இந்த உருவங்கள் இயற்கை சூரிய குடும்பத்துடைய மூச்சு காற்றுக்கும் செவிக்கு கண்ணுக்கு வார்த்தைக்கு இந்த நாளுங்கிற இந்த காலம், இந்த காலத்துக்கு சொந்தமானது. குழந்தைகள் நமக்கு குழந்தை இல்லை, இயற்கைக்கு. இந்த உருவங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவங்களுக்கு குழந்தைகள். சத்தியம் தர்மம் உண்மை ஒன்று தான். இதில் மாய பிம்பையோ துன்பமோ கஷ்டமோ கவலை எதுவுமே இல்லை. அதில் உருவாகிற நிழல் தான் இந்த கடன். இந்த கடன் மூலமாக உருவாகி நான் மாதம் கட்டின 1 வருஷத்துக்கு 12 மாதம் 2 வருஷத்துக்கு 24 மாதம் 24,000 பணம் போச்சு. அது கூட 3922 கட்டியிருக்கிறேன் மாதம். அந்த 3922 2 வருஷம் கட்டினா 24 மாதம். அந்த பணம் எவ்வளோ கட்டினேன், இந்த பணம் 1000 பெனால்ட்டி அதை எவ்வளோ கட்டினேன் நீ கணக்கு போட்டு இந்த பணம் முழுவதும் கட்டி முடித்து நீ 1 வருஷம் கட்டினா எனக்கு வண்டி சொந்தம். ஆனால் என்ன கட்ட முடியலைங்களே, வண்டி சீசிங், வேலை முடிஞ்சது. அடுத்து நான் வண்டி வாங்கணும், மறுபடியும் நான் பணம் சேர்த்து உழைச்சி நான் இங்கேருந்து உருவாகணும். இப்போ ஒரு பொருளில் எதை நாம் சம்பாரித்து எதை சேர்த்து வச்சு எதை பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன உருவாகுதுன்னா மாயபிம்பு அதர்மம். இந்த நிழல் இது உருவாகி மனுஷன் என்ன பண்ணுதுன்னா அழிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த துன்பம், கஷ்டம், கவலை, நோய், இறப்பு, பிறப்பு, இப்படி மனிதனை இயக்குறது தான் இந்த உருவங்கள். இப்போ வண்டி சீசிங் ஆச்சுன்னு என்ன ஆகும், எல்லாமே முடிஞ்சுது. மனிதனுடைய ஆன்மா கருவி போகும், அழிஞ்சிடும். அடுத்தது என்னங்கிற அந்த வாழ்க்கை நிலை தான் இந்த இயற்கை குடும்பத்துடைய குடும்பம். சுழற்சி முறை, நின்று கொண்டிருக்கிற முறை. இந்த குடும்பத்தில் மாலை 6 மணிலேருந்து பகல் 12 மணி மூச்சு காற்று, அம்மாவாசை இரவு பக்தி குணம். இந்த இரவு 12 மணிலேருந்து காலை 6 மணிங்கிறது சுபமுகூர்த்த நேரம். 3.5 மணி நேரம், 2.5 மணி நேரம். அதில் 24 மணி நேரம் உருவாகிறது இங்கே 2.5 மணி நேரம். 3:30லேருந்து 6 மணி வரை அது சுபமுகூர்த்த நேரம். அதாவது விண்ணுலகம், மனித உடல், பூமியின் இயக்கம், இந்த சுழற்சி மூலமாக ஒரு அணு உருவாகுது. அணுன்னா எண்ணங்கள், குணங்கள் மனித உடலில் உருவாகி ஆன்மாவில் உருவாகி அது உருவமாக மூச்சு காற்றிலிருந்து கண்ணின் நினைவு, கண்ணிலிருந்து செவி நினைவு, செவினிலிருந்து வார்த்தை நினைவு, இந்த 4 மூலமாக இயக்கி உருவாக்கக்கூடிய உருவம்தான் எண்ணங்கள் உருவாகுது. நினைவுகள். நம்ம எப்படி ஒரு குழந்தை பெற்றுட்டா அது என்னோட குழந்தை அப்படிங்கிறோமோ, அதுபோல் இந்த நினைவுகள் உருவாச்சு அப்படின்னா அந்த நினைவுகள் தான் நம்ம நினைக்கிறத அடையக்கூடிய ஒரு சக்தி தான் சத்தியம், தர்மம், உண்மை. அந்த சத்திய தர்மத்தை வழியில் உருவாகிற ஒரு உருவம் தான் நம்ம உருவாக்குற பணம், பொருள், வீடு, காரு, பங்களா, சொந்த பந்தம்,
உற்றார் உறவினர் எல்லாமே இந்த உருவங்கள் வழியாக வருது. அணுவிலிருந்து குண்டூசி வரைக்கும், குண்டூசியிலிருந்து மலை வரைக்கும், மலை போல் உள்ள உருவங்கள் எல்லாமே இந்த ஒரு குடும்பத்தின் வழியாக, சத்தியம் தரும் ஒரு குடும்பத்தின் வழியாக தான் இது வருது. இப்போ இதிலிருந்து உருவாகக்கூடிய இந்த குழந்தை நம்ம ஒரு வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும், நம்ம இந்த ஒரு வயசுலேருந்து 100 வயசுங்கிறது ஒரு காலம். இது இப்போ சத்திய தர்மங்கிறது உங்களுக்கு எப்படின்னு உருவாகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பொருள் வாங்குற, அது உண்மையான பொருள் தான், உண்மையாக பணம் வாங்கி கட்டிட்டேன். அதில் மாயை பம்பை நிழலுங்கிறது எப்படி உருவாகுதுன்னு தெரியுது. கடன் நான் கட்டினேன், கட்ட முடியல, இப்போ பொருள் போச்சு, அது மாயை பம்பை. இப்படியெல்லாம் இது கீழிருந்து உருவாகிறது சத்தியம் தர்மம் உண்மை, மாயை பம்பையும் அதர்மம். தாமகுணம் ராஜகுணம், பக்தி குணம் சத்துகுணம், தாவரினம் மிருகினம் மனிதனும் கடவுளினம் ஒளியினம், இதெல்லாமே கீழிருந்து உருவாகிறது தான். இப்போ இதில் இந்த மூச்சு காட்டுங்கிறதுக்கு மாலை 6லேருந்து இரவு 12, தாய் கண் இரவு 12லேருந்து காலை 6 சுபமுகூர்த்த நேரம், உருவாக்கக்கூடிய சத்தியம் திரும்ப உருவாக்குற உருவங்கள் நேரம் காலை 6லேருந்து பகல் 12. இது செவி மூச்சு காற்று இரவு, கண் நிலவு அமாவாசை, பௌர்ணமி நிலவு, சூரியன் செவி. அதாவது காலையில் 6 மணிலேருந்து பகல் 12 வரைக்கும் செவி. மனைவி தந்தை தாய் மனைவி. இது கணவன் பகல் 12லேருந்து மாலை 6 மணி அப்படிங்கிறது கணவன் வார்த்தை. மூச்சு காற்று கண் பார்வை செவி, வார்த்தை கணவன் பகல், சூரியன் பகல், மனைவி கணவன். மூச்சு காற்று கண் தந்தை தாய். இப்போ இது 4 வரையில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மாலை 4 மணிலேருந்து அடுத்த நாள் மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் இந்த தாய் தந்தை குடும்பம், மனைவி குடும்பம், இதுதான் சத்தியம் தர்மம் அப்படிங்கிற உருவாகிற குடும்பம். இப்போ மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் ஒரு காலம் இருக்குது. அதாவது ஒரு இரவு ஒரு பகல் வந்துருச்சு. அந்த ஒரு இரவு ஒரு பகலில் தாய் தந்தை மனைவி கணவன் மூச்சு காற்று கண் பார்வை செவி வார்த்தை, இந்த 4 இயக்கங்களும் மாலை 6 டு அடுத்த நாள் மாலை 6 வரைக்கும் ஒரு குடும்பம், தாய் தந்தை குடும்பம். இது ஒரு தாயின் கருவில் எப்படி ஒரு குழந்தை உருவாகி வெளியே கடைசி வரைக்கும் அது தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு அம்மாவும் நினைக்கும், தன்னுடைய அம்மா தான் பிள்ளையும் நினைக்கும். அது கடைசி வரைக்கும் இது பிரிவில்லை. அதே போல் இந்த காலங்கள் மாலை 6லேருந்து அடுத்த நாள் மாலை 6 வரைக்கும் இந்த தாய் தந்தை மனைவி கணவன், இந்த 4 காலத்துக்குள்ளே தான் இந்த காலம் உருவாகுது. இதில் தான் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அடுத்தது ஞாயிறு முதல் வருது. இப்படி 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் வரும். இதில் முதல் வாரம் மூச்சுக்காற்று, 2வது வாரம் மூச்சுக்காற்று அமாவாசை, அடுத்தது 2வது வாரம் பௌர்ணமி கண் பார்வை நிலவு, 3வது வாரம் செவி மனைவி சூரியன், 4வது வாரம் கணவன் வார்த்தை பகல். இந்த 4 வாரத்தோட இயக்கம்தான் அதிகாலை 3லிருந்து 6 மணி வரைக்குள்ள ஒரு காலம், 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரத்தில் உருவாகிறதா விண்ணுலகம், மனித உடல் உலகம், பூமியின் உலகம். இந்த 3 உலகத்தில் ஒரு தாயின் கருவில் எப்படி ஒரு கரு உருவாகுதோ, அணு உருவாகுதோ, அது உருவாகி ஒரு குழந்தையாக மாறுதோ, அதுபோல் இந்த சூரிய குடும்பத்தில் இந்த காலத்தில் சுபமுகூர்த்த நேரம் எந்த உருவமாக இருந்தாலும் அந்த உருவம் சத்தியம் தர்மத்தோட குடும்பம், அதோட பிள்ளைகள், அதோட தாய் தந்தை, அதில் உருவாகிற இந்த உருவங்களுடைய வேர் தன்னுடையது. அதாவது நம்மளுடையதல்ல, இயற்கையுடையது. நீ எந்த பொருள் உருவாக்குனாலும் அது இயற்கையுடையது. நான் என்னுடையதுன்னு இங்கே சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட வந்தாலும் அந்த இயற்கையோடது தான், வராவிட்டாலும் அந்த இயற்கையோடது தான். நம்மளது நான் என்னுடையதுங்கிற எதுவுமே இல்லை. இதுதான் சத்திய தர்மம். இப்போ இந்த காலகட்டத்தில் தாய் தந்தை குடும்பம், மனைவி கணவன், தாய் தந்தை மனைவி கணவன் மாலை 6 டு அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் இந்த காலங்கள் ஒரு குடும்பம் வருது. அடுத்த நாள் அதாவது ஒரு பகல் ஒரு இரவுக்கு ஒரு பகலுக்கு இந்த காலம் வந்துருச்சு. அடுத்த ஒரு இரவு காலம் இருக்குது. அது எந்த காலம்? அது என்ன காலம் அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய
இப்போ மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் தாய், தந்தை, மனைவி, கணவன், இயற்கை சூரிய குடும்பத்து உறவுகள். இது மனிதனுடைய உடலுடைய உறவு அப்படின்னாலும் இதோட வேர் எங்கே இருக்குன்னா இயற்கை சூரிய குடும்பத்தில் அந்த ஒரு இயக்கம். அதிலிருந்து உருவாகிறது தான் நாள், அதிலிருந்து உருவாகிறது வாரம், அதிலிருந்து தான் மாதம், அதிலிருந்து உருவாகிறது வருடம். அது வருடத்துக்கு அப்புறம் மீண்டும் முதல் நாள், மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் முதல் நாள், வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் முதல் நாள். அதாவது எங்கே கடைசி போதோ மீண்டும் முதலிடத்துக்கே வருது. அதுதான் சுழற்சி. இப்போ பூமி உருவானதுலேருந்து மனிதன் இப்போ வாழும் வரைக்கும் இந்த சுழற்சி அப்படிங்கிற சத்தியத்தின் தர்மம் உண்மைங்கிற பக்தி குணம் சத்துவ குணத்துலேருந்து இந்த குடும்பம் உருவாகுது, உருவங்களும் உருவாகுது. இப்போ மாலை 6 டு அடுத்த நாள் மாலை 6 வரைக்கும் ஒரு காலம். அது தாய் தந்தை குடும்பம், மனைவி கணவன் குடும்பம், மூச்சு காற்று, கண் பார்வை, செவி, வார்த்தை, இப்படி தாய் தந்தை மனைவி கணவன் அப்படின்னு வருது. இந்த தாய் தந்தை மனைவி கணவங்கிற ஒரு குடும்பத்துக்கு குழந்தைகள், அந்த குழந்தைகள் வேணுமல்லவா. ஒரு அம்மா அப்பானா அவளுக்கு ஒரு குழந்தை, மனைவி கணவனா அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தையின் மூலம்தான் இந்த உலகம் இயங்குது. குழந்தை தான் இருந்தால் குழந்தையிலேருந்து பருவமாகி வாழைப்பணமாகி வாழைப்பணம் திருமணமாகி மீண்டும் அம்மா அப்பா, மீண்டும் தாத்தா பாட்டி முடிஞ்சு என்ன ஆகுது, மீண்டும் முதல்ல உருவாகுது. இப்படி காலங்கள்டும் சரி, மனித உடல் இயக்கமும் சரி, இப்படி ஒரு இயக்கம்தான் குழந்தைகள், அம்மா அப்பா, பாட்டி தாத்தா. இப்படி காலத்துக்கும் இந்த காலத்துக்கு இயற்கையோட சொரிக்கணும் உறவுகள், இயக்கங்கள். சத்தியம், தர்மம், உண்மை, பக்தி குணம், சத்துவகுணம், மனித இனம், கடவுள் இனம், ஒளி இனம், இப்படி இது உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். இந்த காலத்தில் மாலை 6 டு அடுத்த நாள் மாலை 6 வரைக்கும் தாய் தந்தை மனைவி கணவன். இது குழந்தைகள் யார் அப்படின்னா மாலை 6 டு அடுத்த நாள் காலை 6. இதில் தாய் தந்தைங்கிறது மாலையிலிருந்து அடுத்த காலை 6 மணி வரைக்கும் தாய் தந்தை குடும்பத்துக்கு சேருது. காலை 6லேருந்து மாலை 6 வரைக்கும் பகலில் மனைவி கணவனுக்கு சேருது. இந்த தாய் தந்தைக்கு ஒரு குடும்பம்னா மாலை 6 டு இரவு 12க்கு தாய் தந்தை குடும்பம், குழந்தைகள், தாயின் குழந்தை, தந்தையின் குழந்தை. இப்போ காலை 6 டு மாலை 6, இந்த இரவு 12 டு காலை 6ங்கிறது இந்த மனைவியின் குழந்தை, கணவன் குழந்தை. அதாவது முதல் நாள் மாலை 6 டு அடுத்த நாள் 6 வரைக்கும் தாய் தந்தை மனைவி கணவன் குடும்பம். அந்த தாய் தந்தைக்கு மனைவி கணவனுக்கு தாய் தந்தை மாலை 6 டு இரவு 12க்கு தாய் தந்தை குடும்பம். இந்த இரவு 12லேருந்து காலை 6 மணி வரைக்கும் மனைவி கணவன் குழந்தைகள். இப்போ இந்த 4 குழந்தைகளுக்கு என்னென்னா நம்ம உருவாக்கக்கூடிய உருவங்கள் பணமாகட்டு. இப்போ உருவாகிற இந்த பணம் இந்த 71,000க்கு வண்டி வாங்குற ஜிஎஸ்டி வரைக்கும் 10,000 போட்டு இப்போ 91,000 வந்துருச்சு. இந்த 91,000 நான் கட்டுறேன் அப்படின்னா இது உருவங்கள். பணம், வண்டி, இது உருவங்கள். இந்த உருவங்கள் தான் இங்கே சொன்னது. இது உருவங்கள். இதுக்கு மாயை பம்பு அதரமங்கன்னு கடன் வாங்கினா அந்த வட்டி பெனால்ட்டி இதெல்லாம் வருது. கடனெல்லாம் வாழும்போது மொத்தமாக பணம் கட்டி வாங்கல. இந்த ஒன்றாவது இது இப்படி ஒன்றாவது இதில் அந்த குழந்தைகள் மனித உடலில் நான் உழைக்கிறேன், சம்பாரித்து பணம் சம்பாரித்து ஒரு வண்டி வாங்குகிறேன். அந்த வண்டி நான் ஓட்டுறேன். இது பூரா யார் எங்கேருந்து வருது? தாய் தந்தை மனைவி கணவங்கிற மூச்சுக்காட்டு, தாய் கண், மனைவி செவி, வார்த்தை கணவன். இந்த 4 இயக்கம். அமாவாசை, பௌர்ணமி, சூரியன், பகல் அப்படிங்கிற ஒரு மாதம் வருது. அந்த ஒரு மாதத்தில் நான் வாங்குகிற பொருள், பணம், சம்பாதிக்க உழைப்பு இதெல்லாம் எங்கிறது இந்த தாய் தந்தை குடும்பத்துலேருந்து வருது. இப்போ நான் உழைச்சி வாங்கின இந்த பொருள், உழைச்சி வாங்கின பொருள் அது என்னவா மாறுதுன்னா அதுதான் அந்த பொருள், அந்த இயக்கம் இதெல்லாம் இந்த இதில் வந்துடுது. அதுதான் அதாவது ஆன்மா. இது தாய் தந்தை மனைவி கணவன் குடும்பம் அப்படின்னா ஆன்மாவாக மாறுது. தாய் மனித உடலே இருக்குது, இயற்கை சூரிய குடும்பத்தில் விண்ணுலகத்தில் இருக்குது, அதாவது அணுவாக இருக்குது, பூமியிலே இருக்குது.
அந்த ஒரு உருவம் மாறுவதற்கு தான் ஆன்மாவாக மாறுது. ஆன்மா சத்தியம் எப்படி உருவாகுது அப்படின்னா ஆன்மா, அதாவது தாய், தந்தை, மனைவி, கணவன் அப்படிங்கிற குடும்பத்தின் மூலமாக இந்த காலம் மாலை 6 டு அடுத்த நாள் 6, அந்த 6ங்கிற 12 24 மணி நேரம் அந்த காலம்தான் ஆன்மாவாக உருவாகுது. ஆன்மாவும் உருவாகுது, சத்திய தர்மமும் உருவாகுது. இதுதான் மனிதன் இந்த பூமி உருவானதுலேருந்து பூமி எப்போ உருவானதோ அப்போவோட சுழற்சி தான் பூமி உருவான சுழற்சியும் அதே தான். பூமி உருவாகி மனித இனம், தாவர இனம், மிருக இனம், கடவுள் இனம், ஒளியினம் இவையெல்லாம் அனைத்துமே இந்த ஆன்மா அப்படிங்கிற இந்த உருவம், சத்தியம் தர்மம் உண்மைங்கிற இந்த உருவத்தின் மூலமாக தான் சுழற்சி நின்றுக்கிட்டு இருக்க குடும்பம் இது. இதுக்கு நான் சொல்லவே இல்லை, இது இல்லை, இது இல்லாத குடும்பம் மாய பிம்பாதரம்ங்கிறது. உண்மையாக ஒரு தாயின் கருவில் குழந்தை உருவாகிறது எப்படி தன்னுடைய குழந்தையோ, அதுபோல் இந்த தாய், தந்தை, மனைவி, கணவனுங்கிற இந்த காலம் அப்படிங்கிற ஒரு காலத்திலேருந்து உருவாகிறதா ஆன்மா. இந்த ஆன்மா இருந்து உருவாகிறதா உருவங்கள். இந்த உருவங்கள் தான் இந்த குடும்பங்கள்னால் இந்த வண்டி நான் வாங்கியிருக்கிறேன், பணம் சம்பாரித்து 30,000 ரூபா போட்டு நான் வண்டி வாங்கியிருக்கிறேன். இந்த வண்டி என்னுடையது. பணம் கட்டி நான் இந்த கரெக்டாக டியூ கட்டி கரெக்டாக வட்டி கட்டி எல்லாம் என்னோடய வண்டி சொந்தம்னா இதுக்கு என்னவா மாறுது? சத்தியம் தர்மம் உருவம் உண்மைன்னு வருது. அந்த உருவத்துக்கு என்ன அப்படின்னா மாலை 6 டு இரவு 12 தாய் தந்தை குடும்பம். தாய் தந்தை குடும்பத்துடைய குழந்தைகள். அதாவது குழந்தைகள்னால் இந்த வண்டி நான் பணம் என்னுடைய உழைப்பு மூலமாக நான் உழைச்சேன். என்னுடைய உழைப்பு மூலமாக இந்த வண்டி வாங்கினேன். இந்த வண்டி வாங்கி நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். 2 வருஷமாச்சு. இந்த 2 வருஷத்தில் இப்போது 1,35,000 அது மாயபிம்பை குடும்பத்துக்கு சேர்ந்தது. ஆனால் இந்த நான் வாங்கின இந்த 1,91,000 என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம். இப்போ இந்த வண்டி என்னுடையது அப்படின்னாலும் இயற்கை சூரிய குடும்பத்துக்கு தாய், தந்தை, மனைவி, கணவன், அமாவாசை, பௌர்ணமி, சூரியன், பகல் இந்த ஒரு மாத காலம். இந்த ஒரு மாத காலத்தில் உருவான அந்த உருவங்கள் வண்டி, பணம். இந்த உருவங்கள் இது குழந்தைகள். அதாவது மாலை 6 டு இரவு 12 தாய் தந்தை குடும்பம், இரவு 12 டு காலை 6 மனைவி கணவன் குடும்பம், மூச்சுக்காற்று, கண் பார்வை, செவி, வார்த்தை இந்த 4 குடும்பத்தோட இயக்கம்தான் வெளியில் மாதங்களாக, வாரங்களாக, நாட்களாக, வருடங்களாக உருவாகி அதுலேருந்து உருவாகக்கூடிய காலம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய தேவை. இந்த வண்டி வாங்கினாத்தான் என்னால் போக முடியும், வர முடியும், என்னோடய தேவைகள் நிறைவேறும் அப்படின்னா அந்த வண்டி, பணம், உருவங்கள் இந்த மூச்சுக்காற்றுக்கும், இந்த கண் பார்வைக்கும், இந்த செவிக்கும், இந்த வார்த்தை கணவனுக்கும், தாய் தந்தை குடும்பம், மனைவி குடும்பம் இந்த குடும்பத்துக்கு குழந்தைகள் யாருன்னா இயற்கை சூரிய குடும்பத்துக்கு ஆன்மாவுக்கு இந்த உருவங்கள் குழந்தைகள். இதுதான் சத்தியம் தர்மம் உண்மை. பக்தி குணம், சத்துவ குணம், மனித இனம், கடவுள் இனம், ஒளியினம் இப்படி இது மேலே ஏறுறது தான். இதிலிருந்து மேலே ஏற குடும்பம் தான் இந்த ஏணிப்படிகள். இதிலிருந்து நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் முழுமையாக உன்னுடைய உழைப்பினால் சம்பாரித்து உன்னுடைய உழைப்பினால் சேர்த்து இதை உருவாக்கி என்னுடையதுன்னு சொந்தமாக எப்படி என்னுடையதுன்னு நீ சொந்தமாக்குறையோ அது இயற்கை சூரிய குழந்தைகள். ஒரு தாய் கருவில் எப்படி குழந்தை உருவாகி கடைசி 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை தன்னுடைய குழந்தை தன் அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை தான். அதே போல் குழந்தைக்கு தன்னுடைய அம்மா அப்பாவும் தன்னுடைய அம்மா அப்பா தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் உன்னுடைய உழைப்பு மூலமாக நீ உழைக்கிற பணத்தின் மூலமாக நீ உருவாக்குற பொருள், காரு, பங்களா எது வேணால் வாங்கலாம். சொந்த பந்தம் எது உருவாக்குறையோ எல்லாம் உனக்கும் சொந்தமாக உருவாக்குறையோ அது வர பிள்ளைகள். அதாவது இந்த தாய் தந்தை குடும்பத்துக்கு மூச்சுக்காற்றுக்கும், கண் பார்வைக்கும், செவிக்கும், மனைவி, வார்த்தை, கணவன், காலம் 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், மாதம், வருடங்கள் இதன் மூலமாக உருவாகிற உழைப்பு இந்த தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பணம் திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஒருத்தனை கேவலப்படுத்தக்கூடாது, ஒருத்தனை அழிக்கக்கூடாது. அதெல்லாம் இயற்கை சூரிய குடும்பம், தாய் தந்தை குடும்பம், குழந்தைகள். இதுதான் அந்த குழந்தைகள் தான் ஒரு ஆன்மாவாக மாறி அந்த குழந்தைகள் இன்னும் இந்த தாய் தந்தை குடும்பம் காலங்கள் தான் கோடிக்கணக்கான மதிப்புடையது.
அப்படி கோடிக்கணக்கான மதிப்புடைய இந்த இயக்கம் தான் சத்தியம், தர்மம், உண்மை, பக்தி குணம், சித்துகுணம், மனித இனம், கடவுள் இனம், ஒளியின் இனம். இதிலிருந்து உருவாகிற குடும்பம் தான் இது எல்லாமே. அந்த ஒரு குடும்பத்திலிருந்து உருவானது அந்த வார்த்தைகள் தான் இந்த குடும்பம். ஒவ்வொரு மனிதன் ஆன்மாவும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதன் உடலும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதன் நொடிப்பொழுதும் நிமிடமும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. நீங்கள் முகத்தானவர்கள்னா நான் பணம் சம்பாதிச்சா என்னுடையது, இது என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி நான் தனக்குன்னு வைக்காமல் இயற்கை சுருக்கணும் எப்படி தன்னுடைய இயக்கத்தை சத்தியம் தர்மங்கிற அந்த சுகத்தினர் மூன்றையிலேருந்து 4 மணி வரைக்கும் உருவாகி நம்ம மூலயமா உழைச்சி நம்ம மூலயமா அந்த பொருளீட்டி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாடம் உயர்ந்து எப்படி மற்றவங்க முன்னடம் மதிப்பாக வாழ்கிறானோ அதுபோல் உங்களுடைய பணம் பொருள் உங்களுடையதாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களும் வாழணும். ஒரு இயற்கை சுருக்கமும் மழை பெய்யுது, நிழல் கொடுக்குது, எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு இயற்கை சூழலும் மனிதனை வாழ வைக்குது அப்படின்னா சுழற்சி முறை. அந்த சுழற்சி முறை உருவாகிறது சத்தியம், தர்மம், உண்மை. அதன் மூலியமாக தான் இந்த மனித இனம், கடவுள் இனம், ஒளியின் இனம். அதன் மூலமாக தான் நம்ம மூலயமா உருவாகிற இந்த உழைப்பு, இந்த பணம், இந்த பொருள், அது இயற்கை சூழலுக்கு தாய் தந்தை குடும்பம், மனைவி கணவன் குடும்பம், அதிலிருந்து உருவாகிற குழந்தைகள். இந்த குழந்தைகளைத்தான் நம்ம தெய்வமாகவும் கடவுளாகவும் ஒளியாகவும் நம்ம உண்மையாகவும் அதை உண்மையாக வழி நடத்தணும், உண்மையாக அதை செயல்படுத்தணும். உண்மையாக அது எப்படின்னா ஒரு காலையில் ஒருத்தர் கம்பெனிக்கு போகிற அப்படின்னா நம்ம உண்மையாக வேலை செஞ்சு அவருக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுத்து அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வாழ்க்கை அனுபவிக்கிறோம், அவரும் அனுபவிக்கிறார். அதுபோல் இந்த பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து நம்மளும் சந்தோஷமாக வாழணும், மற்றவங்களும் சந்தோஷம். ஒருத்தனுடைய பொருளையோ இந்த பணத்தையோ அழிக்காமல் நம்ம கொடுத்து வாழணும். அதுதான் ஒவ்வொரு மனிதன் ஆன்மாவும் கோடிக்கணக்கான மதிப்புது. ஒரு ஆன்மாங்கிறது கோடிக்கணக்கான மதிப்புடையது. அது கொடுத்து வாழ்ந்தோம்னா அவர்களுடைய ஆன்மாவும் அந்த தாய் தந்தை குடும்பம் காலங்கள் எப்படி வாழுதோ உயர்வதோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும், மற்றவர்களுடைய வாழ்க்கையும் உயரும். அதனால தான் ஒவ்வொரு மனிதன் ஆன்மாவும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதன் உடலும் கோடிக்கணக்கான. இந்த உடலுங்கிறது என்ன? இந்த தாய் தந்தை குடும்பம் இயற்கை சுருட்டுன்னு மூச்சு காற்று, கண் பார்வை, அதாவது குளிர்ச்சி பாகம், ஈட்டு பாகம், இப்படி உருவாகிறது இந்த உடல் பாகம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிமிடமும் இதெல்லாம் என்ன அப்படின்னா நிமிடமும் நொடிப்பொழுது தான் காலங்கள். இந்த காலத்தை நம்ம உண்மையாக பயன்படுத்தணும், சத்திய தர்மத்தோடு பயன்படுத்தணும். எந்த ஒரு வேலை இருந்தாலும் தன்னுடையதாக நம்ம செய்யணும். அது இயற்கை சூழலுடைய தாய் தந்தை குடும்பம். நம்ம எப்போ தன்னுடையதுன்னு நினைக்கிறோமோ அது இயற்கை சூழல். தன்னுடையதுன்னா என்னுடையதும் இல்லை, என்னுடையதுன்னா இந்த மாயபிம்பத்துக்கு வந்துடும். என்னுடையது நான் அப்படிங்கிறது சமஸ்காரம். அந்த பதிவுகள் என்னுடையதுன்னு வச்சிங்கன்னா இந்த மாயபிம்பத்துக்கு வந்துடும். அந்த என்னுடையதும் இல்லாமல் இயற்கை சூரியனுடைய பொருளும் நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அதை நம்மளும் வாழ்கிறோம், மற்றவங்களும் வாழ்கிறாங்க. அப்படின்னாத்து இந்த காலம் அதுதான் மாயபிம்புக்குள்ள காலமும் சத்திய தர்மத்துக்குள்ள காலத்துக்கும் இந்த காலம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே தான் இந்த மனிதனை வாழ்க்கை வாழ்கிறோம். இப்போ நான் சொல்ல வர்றது இந்த மனித இனம் இயக்கம், இயற்கை இயக்கம், காற்று, தாய் தந்தை இதெல்லாமே முடிஞ்சது. இப்போ நான் சொல்ல வந்தது இப்போ இந்த சத்திய தர்மம் உண்மையோட இயக்கத்தோட வேர் எப்படின்னா இப்போ உள்ள 96,000 அன்னைக்கு வாங்கினது 23வது வருஷம், இப்போ 25வது வருஷம் 1,35,000. இது ஒரு காலம். இப்போ இந்த மாயபிம்பி காலத்துக்கும் சத்திய தர்ம காலத்துக்கும் என்ன ஒன்றுதுன்னா விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது. அதாவது இந்த இரண்டுமே தாய் இந்த குடும்பமும் சரி மாயபிம்பும் சரி என்னவா மாறுதுன்னா இப்படி இந்த இரண்டு குடும்பமே உயர்ந்து கொண்டே போகுது. இந்த குடும்பமும் இயங்குது, அந்த குடும்பமும் இயங்குது. இப்போ விலை உயர்வா இங்கே என்னதான் சத்தியந்திரமும் சம்பாரிச்சாலும் கடனும் லோனும் வட்டி பெனால்ட்டி சாராயம் இப்படி இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னு இந்த தவறான பழக்கம் உருவங்களை தவறாக பயன்படுத்துறது, எல்லாமே காலத்தை வேஸ்ட் பண்ணுறது, நொடிகளை வேஸ்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அழைச்சி மற்றவங்களையும் அழைச்சி இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை இந்த மாயபிம்ப வாழ்க்கை. இங்கேருந்து உருவாகி
இங்கே கொண்டே முடிக்கிறது தான். அதாவது மேலே ஏறாமல் கீழே ஒன்று இறக்கி இப்படி வாழ்க்கையை அழிக்கக்கூடிய காலம் தான் இந்த மாயை பிம்பம் காலம். இப்போ நான் சொல்ல வர சத்திய தர்மத்தோடைய உண்மை என்னென்னா, இந்த காலங்கள் மூலமாகவும் சத்திய தர்மத்தின் மூலமாகவும் இந்த 91,000 வண்டியோட ரேட்டு அப்படின்னா அது 71,000. இந்த 71,831 இந்த ஜிஎஸ்டி வரி இல்லாமல் 71,000னா இந்த சத்திய தர்மம் உண்மைங்கிற காலத்தில் நம்ம இந்த 2 வருஷத்தில் இப்போ மாயை பிம்பை அதரமங்கிற இந்த காலகட்டத்தில் 1,35,000 இந்த வண்டியோட ரேட்டு வருது. இப்போ இந்த சத்திய தர்மத்தோட உண்மையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த 70,000 வண்டி 50,000 மாறும். இப்போ இந்த மாயை பிம்பம் அதர்மம் அப்படிங்கிற இந்த குடும்பத்துக்கும் இந்த சத்திய தர்மம் உண்மையின் குடும்பத்துக்கும் இந்த சத்திய தர்மம் மட்டுமே வாழ்ந்துருந்தால் சத்திய தர்மத்தோட பிள்ளைகளாக இருந்து இப்போ நான் சொன்ன இந்த குடும்பம், இந்த தாய் தந்தை குடும்பம், மனைவி கணவன் குடும்பம், இந்த குழந்தைகள் குடும்பம், காலம் மூச்சுக்காற்று இந்த காலத்தோட பிள்ளைகளாக வாழ்ந்துருந்தால் இந்த காலம் 2 வருஷம் அதிகமாச்சு. 23லேருந்து இப்போ 25 ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் வந்து இந்த 71 வந்து 51 மாறி இருக்கு. இது 20 ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு 20 ரூபா குறையிறது உண்மையா இல்லை 50 ரூபா எச்சானது உண்மையா? எது உண்மை எது மாயபிம்பம் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இதுதான் நான் சொல்ல வர காலம். சத்தியம் தர்மம் உண்மைக்கும் மாயை பிம்பம் அதரமத்துக்குள்ள காலம் என்னென்னா, காலம் இப்போ அதிகமாக எல்லா விலைவாசியும் உயருது, எல்லா காலமும் உயருது. இப்போ மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் தாய் தந்தை பிள்ளைகள், மனைவி கணவன் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துறோம்? கண்ணு கருத்துமாக வளர்த்துறோம். அவன் வாழணும் அப்படின்னு நம்ம உழைக்கிறோம். வாழணும், அவன் சாப்பிடணும், அவன் கார் பங்களாக வாங்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம உழைக்கிறோம். தாய் தந்தையும் உழைக்கிறோம், குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதுபோல் தான் காலமும். இந்த காலம் இந்த உருவங்கள் வாழ வேணும் அப்படின்னு தான் இயற்கை சுரம சுழற்சி மூலமாக நமக்கு எல்லாமே இந்த சுமூகத்து நேரங்கிற காலத்தில் கொடுத்து கொண்டே இருக்குது, உருவாக்கி கொண்டே இருக்குது. இதுதான் சத்தியம் தர்மம் உண்மை. அது வந்து அழிக்கக்கூடிய சக்தி அல்ல, உருவாக்கக்கூடிய சக்தி. உருவாக்கம் சுழற்சி. இந்த சுழற்சி முறை இயங்கக்கூடிய வாழ்க்கை வந்து சத்திய தர்மங்கிறது வந்து 2 வருஷத்துக்கு முன்னே 71 ரூபாய்னா ஜிஎஸ்டி வரி இது அது சேர்த்தாமல் 71 ரூபாய்னா இந்த 2 வருஷத்தில் கடந்து 25 51 ரூபாயும் மாறி இருக்கு. இதுதான் அதாவது வந்து சத்தியம் தர்மம் உண்மைனா தன்னுடைய பிள்ளைகள் உருவங்கள், இந்த பிள்ளைகள் வளரணும். இயற்கை குடும்பத்தினுடைய மூச்சு காற்றும் கண் பார்வையும் செவியும் வார்த்தையும் என்னவா மாறும்னா குளிர்ச்சியாக. இது வந்து ஈட்டு பாகம் அப்படி மாய பிம்பே மாதிரி தான் அது குளிச்சுப்போம். அதாவது வந்து ஒரு உருவத்துங்க குழந்தை எப்படி நம்ம வளரணும் நம்ம உழைக்கிறோமோ அந்த குழந்தையும் வாழுதோ அதுபோல் இந்த உருவங்கள் வந்து நமக்காக இந்த இயற்கை குடும்பம், அந்த மூச்சு காற்று, இந்த காற்று, கண், நிலவு, சூரியன், பகல், இந்த இயற்கை குடும்பத்துடைய இயக்கம் வந்து சுழற்சி வந்து அதிகமாகிக்கொண்டே போயிட்டுருக்கு. அந்த அதிகமாக அப்படி நம்ம சத்தியம் தர்மம் இப்படி வாழ்ந்தோம்னா இந்த 70 ரூபா வந்து 51 ரூபாயாக மாறி இருக்கு. நமக்கு இப்போ விலைவாசி உயர்வு அடைகிறது முக்கியமாக, விலைவாசி குறையிறது முக்கியமாக? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாய பிம்பம் இங்கேருந்து உருவாகி இங்கே போய் இங்கே முடியுது. சத்திய தர்மம் இங்கே முடியுது, மாய பிம்பம் இங்கே முடியுது. இந்த 2ஓட காலம் இந்த 99க்குள்ளே முடியுது, 100க்கு போகிறதில்ல. அதே போல் இங்கே 1 ஆரம்பித்து இங்கே 2 சத்தியம் தர்மம் உண்மை மாய பிம்பை இந்த 2ல் உருவாகுது. இந்த 2ல் சத்திய தர்மம் உண்மை மாய பிம்பை இதில் முடியுது. அதாவது இப்போ என்னென்னா, ஒரு குழந்தை தாயின் கரு உருவாகி 1 வருஷம் அப்படின்னா அந்த 1 வருஷ குழந்தை 120 வருஷம் வரைக்கும் ஒரு தாத்தாவாக வாழுது. அதாவது வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போகுது. அதாவது இதில் வந்து இந்த வளர்ச்சியில் வந்து சத்திய தர்மம் உண்மையும் இருக்குது, மாய பிம்ப அதர்மமும் இருக்குது. இந்த 2 குடும்பத்தை சேர்ந்து தான் இங்கே போகுது. இங்கே வந்து சத்திய தர்மம் உண்மை மாய பிம்பை ஆரம்பிக்கையிலையும் ஒன்றா ஆரம்பிக்குது, முடிக்கையிலையும் ஒன்றா முடிக்குது. காலம் இதில் துன்பம், கவலை, கவலை, நோய், இறப்பு, பிறப்பு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே. இப்போ நான் சொல்ல வர சத்திய தர்மம் உண்மைங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு மனிதனுக்கு 120 வருஷம், அதாவது காலத்துக்கு 100 வருஷம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த உழைப்பு, பணம், அதாவது இப்போது இந்த வருஷம் வந்து 25 வருஷம் 1,35,000 பணம் உயர்ந்திருக்குது. நான் சொல்கிறது வந்து இந்த 71 ரூபாயிலேருந்து 51 ரூபாயா குறையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எந்த விதத்தில் அப்படின்னா, இந்த 100 வயசு 120 வயசு காலம் அப்படிங்கிற காலத்திலிருந்து இந்த சத்தியம், தர்மம், உண்மைங்கிற இந்த மூச்சுக்காற்று, இந்த கண் பார்வை, செவி, வார்த்தை, இதுக்கு சுழற்சி முறை. சுழற்சின்னா சுபமுகூர்த்த நேரம் அதிகாலை 3:00லேருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய 3 இயக்கத்தின் மூலமாக விண்ணின் உலகம், மண்ணின் உலகம், மனித உடல் இயக்கம், இந்த 3 இயக்கத்தின் ஒரு சுழற்சியின் மூலம் இது எப்படி அம்மா அப்பா ஒன்று சேர்ந்தால் ஒரு குழந்தைங்கிறது போல் உருவாகுதோ, அதுபோல் இந்த உருவங்கள் உருவாகுவதற்கு இந்த 3 சுழற்சியின் மூலமாக தான் இந்த சுபமுகூர்த்த நேரம். அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி, மண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி, மனித உடல்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த 3 ஆற்றல் சக்தியுமே மனித இனம், கடல் இனம், ஒளியினம். இந்த 3 இயக்கத்தில் உருவாகிறது அணுவின் இயக்கம். அந்த அணுவின் இயக்கத்தில் இருந்தால் எண்ணம், மூச்சுக்காற்றில் உருவாத எண்ணம், எண்ணத்தில் உருவாத பார்வை, அந்த நினைவுகள், எண்ணம், நினைவுகள், அதிலிருந்து உருவாத மனைவி, கணவன், உருவங்கள் மூலம் உருவாகிறதா உழைப்பு. இந்த உருவங்கள் எனக்குள்ளே வந்த பிறகு இந்த உருவத்தை அடையணும்னா உழைப்பு. அந்த உழைப்பு மூலமாக பணத்தின் மூலமாக பொருள் மூலிமா என்னுடையது, நான் எனக்கு சொந்தம். இப்படி உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய இந்த சொந்த உருவங்களை 1 வயசுலேருந்து 100 வயசு இருக்கிற ஒரு காலம், அதாவது ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம், ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம், 2 வாரத்துலேருந்து 3 வாரம், 3 வாரத்துலேருந்து ஒரு மாதம், இப்படி ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம், 3 மாதம், இப்படி ஒரு வருஷம் 12 மாதம், இப்படி எல்லாமே ஒரு காலமாக போய் ஒரு காலத்துலேருந்து மீண்டும் என்னவோ மாதிரி தான் முடிஞ்சிருது. மீண்டும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது. இங்கே முடிஞ்சு மீண்டும் ஒன்றியமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சத்தியம், தர்மம், உண்மை, மூச்சுக்காற்று, தாய் தந்தை, மனைவி, கணவன், செவி, வார்த்தை, இந்த 4 சக்தி தர்மத்தோட இயக்கம் நம்ம குழந்தைகள், தாய் தந்தை குடும்பம், அதனுடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளோட இயக்கம் என்னவா மாறுதுன்னா, இப்போ 100 வயசுலேருந்து 120 வயசு, 100 வயசு, இந்த 100 வயசுலேருந்து 99, 98, 97, 96ன்னு இப்படி 91 வந்து இப்படி வந்து கடைசியில் எங்கே வருதுன்னா 18, 17, 16. அப்போலாம் சொன்னது மாயப்பிம்பை சத்திய தர்மம் கூடுது. ரெண்டுமே ஒரு குடும்பமாக சேர்ந்து இப்போ பாரு, இதில் 95,000னா இப்போது 1,35,000 பணம் மதிப்பு, பொருள் மதிப்பு, உருவங்கள் மதிப்பு, இப்படி எல்லாமே கூடுது. அப்படின்னா ஒரு உருவத்துக்குள்ளதுக்குமே ஒரு மனிதனுக்குள்ள உருவுக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே கூடையில் உருவங்களுக்கு தான் மதிப்பு வருது, மனிதனுக்கு மதிப்பு இல்லை. கம்ப்யூட்ரு, இன்டர்நெட்டு, ஏடிஎம்மு, ஆதார் கார்டு, பான் கார்டு, இப்படி கார்டாக வந்து பணமாக உருவங்களாக வந்து இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்ரு. இந்த 24 நாள் வண்டி கட்டல, பணம் கட்டலைன்னா கம்ப்யூட்டரில் காட்டுது, கட்டல வண்டி சீஸ் பண்ண அப்படின்னு. எல்லாமே இப்போ வந்து உருவங்களாக மாறிடுச்சு. அதாவது வந்து 1 வயசுலேருந்து 100 வயசு, 120 வயசுங்கிற உருவங்கள், மனித உடலும் சரி, உருவங்களும் சரி. இப்போ ரெண்டுலேயுமே உருவங்கள் சேர்ந்து இன்றைக்கி மனித இனம் இல்லை. செல்ஃபோன்லேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாமே என்னவா மாறுது, உருவங்கள் தான் இன்றைக்கி ஆளுது. மனித இனம், கடவுள் இனம், ஒளி இனம், இப்போ இந்த இனமெல்லாம் என்னவா மாறுது, உருவங்கள் மாயை பிம்பை அதர்மம். அதாவது 1 வயசுலேருந்து 100 வயசு, 120 வயசுங்கிற காலங்கள் போய் அந்த 1 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் உள்ள காலம் வந்து உருவங்களாக மாறி இருக்குது. இன்றைக்கி உருவத்துக்கு தான் மதிப்பு, கம்ப்யூட்டருக்கு தான் மதிப்பு, ஆதார் கார்டுக்கு தான் மதிப்பு, பான் கார்டுக்கு தான் மதிப்பு, பேங்க்கு தான் மதிப்பு, பணத்துக்கு தான் மதிப்பு. இப்படி எல்லாமே மதிப்பு எதுக்கு வருதுன்னா உருவங்களுக்கு தான் வருது. இப்போ மனிதனுக்கு வந்து மதிப்பில்லாத ஒரு காலம், மனிதனே இல்லை. பணம் எல்லாமே மிஷின், கம்ப்யூட்ரு, எல்லாமே மிஷின், விஞ்ஞானம், சேட்டலைட், இந்த உருவங்கள் மூலிமா இயற்கை தான். அதுக்கு அஸ்திவாரம் தாய் தந்தை குடும்பம், மனைவி கணவன் குடும்பம், அஸ்திவாரம் சத்தியத்தை இருக்கும். அந்த சத்தியத்தனத்தை வந்து உருவாகிறது இந்த மாயபிம்பை. இந்த மாயபிம்ப உருவாகத்தில் உருவாகிறது அந்த உருவங்கள். இந்த உருவங்கள் மூலமாக தான் இன்றைக்கி மனித இனம்
சத்திய தர்மத்திலிருந்து உருவாகிற தாய் தந்தை குடும்பம், மனைவிக்கான குடும்பம், குழந்தைகள் குடும்பம் உருவங்கள். ஆனால் உண்மையான உருவம் இதுதான். ஆனால் இந்த மாய பிம்பங்க அதரமங்கிற இந்த காலம் 1லிருந்து 100 வயசு வரைக்கும் காலம் என்ன பண்ணுதுன்னா, உருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித இனத்தை இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கு. இன்றைக்கி 1,85,000 வண்டி, அன்றைக்கி 2 வருஷத்தில் 96,000. இப்போ எனக்கு எத்தனை ரூபா இதுக்கு நான் வேலை செய்யணும். இப்போது 96,000னா 2 வருஷத்தில் 3 வருஷம் வேலை முடிச்சிடலாம். ஆனால் இந்த வட்டி பணத்தையும் கேட்கல, எனக்கு 4 வருஷம் உழைப்பு வேணும். இப்படி காலங்கள் உருவங்கள் மதிப்பு வர 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 மனிதனுடைய இழப்பு அதிகமாகுது. உருவங்களோட இயக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிற குடும்பம், மனிதனோட இயக்கம் சுழற்சி முறை இயங்கும். சத்திய தர்மத்தோட இயக்கம் மாய பிம்பம் இருக்கும். உருவத்துக்கு என்றைக்குமே மதிப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 100 வயசு 120 வயசுலேருந்து மாய பிம்பம் சத்திய தர்மம் 1லிருந்து 120 100க்கு போகுது. ஆனால் இந்த மாய பிம்பம் இல்லாமல் தாமகுணம் ராஜகுணம், இந்த மாய பிம்ப குடும்பம் இல்லாமல் சத்திய தர்மத்தின் குடும்பம் என்னென்னா, இந்த மூச்சு காட்டு தாய் தந்தை மனைவிக்கான குழந்தைகள் குடும்பம். இந்த காலம் அதாவது வந்து மாலை 6 டு அடுத்த நாள் 6, மாலை 6 தாய் தந்தை குடும்பம், மனைவிக்கான குடும்பம். மாலை 7 டு அடுத்த நாள் காலை 6 குழந்தைகள் குடும்பம், தாய் தந்தை குழந்தைகள் மனைவியின் குழந்தைகள். இந்த குடும்பம் தான் சத்திய தர்மம் உண்மை. இதிலிருந்து உருவாத 2 இரவு 1 பகல். இந்த 2 இரவு பகல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கீழிருந்து 1லிருந்து 100க்கு போகிறது இந்த உருவங்கள் காலம், மனிதன் காலம், மனிதனிலேயே உருவங்கள் காலம். இப்போ உருவங்கள்லேருந்து பிரித்து மனிதன் காலம் அப்படின்னா, தாய் தந்தை குடும்பம், தாய் தந்தை குடும்பத்துலேருந்து குழந்தைகள் குடும்பம். அந்த காலம் மாலை 6 டு அடுத்த நாள் காலை 6ங்கிறது குழந்தைகள் குடும்பம். அந்த குழந்தைகள் குடும்பம் என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்னென்னா, தாய் தந்தை மனைவிக்கான குடும்பம். அடுத்து என்னவா மாறுது, மாலை 6 டு அடுத்த நாள் மாலை 6 வரைக்கும் தாய் தந்தை மனைவிக்கான, அதாவது 100 120 வயசு காலங்கள் இங்கே வந்துடுது. அடுத்த நாள் அந்த மாலை 6 டு அடுத்த நாள் காலை 6ங்கிறது குழந்தைகள் காலம். அது வந்து ஒரு இரவு 1 பகல் தாய் தந்தை மனைவிக்கான, இன்னொரு இரவு குழந்தைகள் காலம். அதாவது ஒரு உருவம் உருவாச்சு, நம்ம கடுமையாக உழைக்கிறோம், உழைச்சி சம்பாதிக்கிறோம், அந்த பொருள் என்னோடதையும் சேருது. அதுபோல் இயற்கை சுரூபத்தில் தாய் தந்தை குடும்பம் மனைவி குடும்பம் உருவாகுது. அந்த உருவாகிறது உருவங்கள் தான் குழந்தைகள். இப்போ உருவங்கள் என்னவா மாதிரி இருக்குன்னா, மனித இனத்தை மதிப்பில்லாமல் பண்ணி உருவங்கள் தான் தன்னுடைய இயக்கமாக இயங்கிட்டு இருக்குது. இப்படி 1,30,000 பணம், விலைவாசி உயர்வு, எல்லாத்துலேயும் உயர்வு உருவங்கள், அணுவிலிருந்து குண்டூசியிலிருந்து உருவங்களாக உருவாகி சத்திய தர்மத்துக்கு அது பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கி மாய பிம்ப அதர்மம் அல்லது காலங்கள் 1லிருந்து 100 வயசு போகிற காலங்கள் அப்படிங்கிறது வந்து உருவங்கள். இப்போ இந்த உருவங்கள் தான் இன்றைக்கி மனித இனத்தை இயக்கி கொண்டிருக்குது, ஆட்டி படைச்சிருக்குது. துன்பத்துக்கும் கவலைக்கு கஷ்டத்துக்கு மரணத்துக்கு நோய்க்கு எல்லாமே இந்த உருவங்கள் தான் இயக்கி கொண்டிருக்குது. மாயை பிம்ப அதர்மம், தாமகுணம் ராஜகுணம். இப்போ இந்த குடும்பத்துக்கு இந்த உருவங்கள் மனித இனத்தை மதிப்பெல்லாம் பண்ணி மனித இனமே இல்லை. உருவங்கள் கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் காலம், செல்ஃபோன் காலம், இப்படி இந்த காலங்கள் மூலமாக உருவாகிறத உருவங்கள். இது 1 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் 120 வயசு. ஆனால் இந்த சத்திய தர்மம் உண்மைங்கிற காலம் வந்து தாய் தந்தை குடும்பம் மனைவி குடும்பம். மாலை 6 டு அடுத்த நாள் மாலை 6ங்கிறது தாய் தந்தை மனைவி குடும்பம். பெரியவங்க 120 வயசு 100 வயசு வருது. அந்த மாலை 6 டு அடுத்த நாள் காலை 6ங்கிறது குழந்தைகள் காலம். அதாவது 120 வயசுலேருந்து இப்படி இறங்குறது குழந்தைகள். மனைவி கணவன் இப்படி பாதி வருது, மனைவி கணவன் தாய் தந்தை இப்படி பாதி வருது, தாயிலிருந்து குழந்தைகள் காலம். புரிஞ்சுது உங்களுக்கு நான் சொல்கிறது? குழந்தைகள் காலம் அதாவது 1 வயசு குழந்தை. மாய பொம்பை காலம், சத்திய தர்ம காலம், இங்கே இரண்டுமே ஏறுது. அது 1 வயசுல 120 வயசு காலம் கொண்டு போகுது. இப்போ கொண்டு போனதெல்லாம் மனித இனம் இல்லாமல் போகுது. மனித இனத்துக்கு மதிப்பே இல்லை. கம்ப்யூட்டர் காலம் இதில் 70,000லேருந்து 90,000, 90,000லேருந்து இப்போ 1,34,000 இப்படி உருவங்கள் உருவாக்கம் உயர்ந்து விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போகுது. பொருள்கள் உயர்ந்து கொண்டே போகுது. மனிதனுக்கும் மதிப்பில்லை, மனிதனோட உழைப்புக்கும் மதிப்பில்லை. ஏன்னா இங்கே 1லிருந்து 100 வரைக்கும் உயர்ந்தது போல் விலைவாசி, மனிதனோட உழைப்பு எல்லாமே காலங்கள் எல்லாமே உயர்ந்துக்கிட்டே போகும். உழைச்சி கொண்டே இருக்கணும்,
பொழுதுங்கிட்டே போய்க்கொண்டிருக்குது. இப்படி போய்க்கொண்ட காலத்தில் இந்த தாய் தந்தை குடும்பம், மனைவி குடும்பம், குழந்தைகள் குடும்பம், இந்த காலம் வந்து தாய் தந்தை குடும்பம் ஃபஸ்ட்டு 120 வருடம் 100 வருடம். இந்த மனைவி குடும்பம், மனைவி கணவன்லேருந்து தாய் தந்தை குடும்பம் கீழே இறங்குது. அதாவது பகல் சூரியன், அதாவது பகல் வார்த்தை, சூரியன் செவி, தாய் மனைவி, தாய் கண்ணு, மூச்சுக்காற்று தந்தை. இப்படி மேலே ஒரு காலம்னா கீழே இறங்குறது ஒரு காலம். இப்படி இறங்குறதுல மனைவி கணவன் காலத்துலேருந்து தாய் தந்தை காலத்துலேருந்து குழந்தைகள் காலம். அப்படின்னா நம்ம உழைக்கிற பொருள் வந்து உருவங்கள் வந்து சத்தியத்தை உருவங்கள் தாய் தந்தை குடும்பத்து குழந்தைகள். அப்போ நம்ம இந்த உருவங்கள் அப்படிங்கிறத 100 வயசுலேருந்து 1 வயசு குழந்தை அப்படிங்கிற இந்த காலத்துக்கு வந்துடுது. அப்போ நம்ம என்ன தான் உழைச்சி என்ன தான் சம்பாதிச்சாலும் உருவங்களுக்கு மதிப்பு இல்லை, மனிதனுக்கு தான் மதிப்பு. அதான் இயற்கை சூடி எப்படி ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை தந்தை அம்மாவுக்கு சொந்தமோ, அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தை சொந்தமோ, அதுபோல் இந்த உருவங்கள் உண்மையான சத்தியம் தர்மம் உண்மைங்கிற இந்த சத்தியத்து தர்மம் உண்மைக்குத்தான் இந்த உருவங்கள் சொந்தம். மனிதனுக்கு இந்த உருவங்கள் சொந்தம். இந்த உருவங்களுக்கு இயற்கை சூரிய குடும்பம் சொந்தம். இந்த இயற்கை சூரிய குடும்பத்துக்கு இயக்கம் என்னென்னா மனிதனும் கடவுளினம் ஒளியினமும் சொந்தம். இந்த ஒளியினம் எங்கேருந்து வருதுன்னா சுழற்சி முறையிலேருந்து வருது. இதில் மாயக்கும் பாதரமும் 1லேருந்து 100, சத்திய தர்மம் 100லேருந்து 1. இப்போ நான் சொல்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கி 1,35,000 இந்த வண்டினா, இப்போ நான் சொல்கிற இந்த சத்திய தர்மம் உண்மைங்களே 71,000லேருந்து இந்த ஜிஎஸ்டி வரையில் வராது அந்த காலம். இப்போ 71 ரூபான்னா 51 ரூபா வரும், 20 ரூபா குறையும். 2 வருஷத்தில் 20 ரூபா 40 ரூபா ஏறி இருக்குது. இந்த காலத்தில் மாயபூமி காலம் அது 1லேருந்து 100 வயசுக்கு போகிறது. 100லேருந்து 1 வர்றது வந்து 71 ரூபாயிலிருந்து 51 ரூபாய்க்கு வரும். இப்படி ஏறுகிறது ஒரு விலைவாசி உயர்வு, மனிதன் கஷ்டப்படுறது, துன்பப்படுறது, உழைப்பு அதிகமாகிறது, இதெல்லாம் ஒரு காலம். அந்த உழைப்பிலிருந்து ஓய்வு, இதெல்லாம் ஒரு காலம். இதுதான் சத்தியம் தர்மம் உண்மைங்கிற காலம். இப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவங்கள் எல்லாமே ஒரு குழந்தை. அந்த குழந்தை போல தான் மனிதனும் வாழணும். அந்த வாழ்க்கை தான் இந்த மனிதன வாழ்க்கை. உருவங்கள் வாழ்க்கை இல்லை, மனிதன வாழ்க்கை. இதில் தான் சத்தியம் தர்மம் உண்மை உருவாகுது. இதை மனிதனம் கண்டுபிடிக்கணும், இது அறியணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த குடும்பம் தான் உண்மையான குடும்பம். ஒவ்வொரு மனிதன் ஆன்மாவும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதன் உடலும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஒவ்வொரு மனிதன் நொடிப்பொழுதும் நிமிடமும் கோடிக்கணக்கான மதிப்புடையது. நீங்கள் முகத்தினர்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா 120லேருந்து 1 வயசு குழந்தை வரைக்கும் வரக்கூடிய ஒரு காலம். சத்தியம் தர்மம் உண்மை அந்த குடும்பத்தோட இயற்கை சுரு குடும்பத்தோட இப்பத்தோட காலம். இப்போ நம்ம உழைக்கிறது எல்லாமே வந்து நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அவங்க வாழணும்னு சொல்லி நம்ம உழைக்கிறோமோ, அதுபோல் இயற்கை சூரிய குடும்பம் நமக்காக உழைக்குது. ஆன்மாவா, காற்றா, கண்ணா, வாயா, வார்த்தையா, உடலா, இப்படி காலங்களாக உயிர்க்குது. அதாவது வந்து மாலை 6 டு இரவு 12ங்கிறது காலம், இரவு 12 டு காலை 6ங்கிறது ஒரு காலம், காலை 6 டு பகல் 12ங்கிறது ஒரு காலம், பகல் 12 டு மாலை 6ங்கிறது ஒரு காலம், மாலை 6 டு இரவு 12ங்கிறது ஒரு காலம், இரவு 12 டு காலை 6ங்கிறது ஒரு காலம். இந்த காலத்துக்குள்ளது தாய் தந்தை குடும்பம், மனைவி கணவன் குடும்பம், குழந்தைகள் குடும்பம். இந்த குடும்பம் வருது. இதுதான் சுழற்சி, இதுதான் வளர்ச்சி, இதுதான் ஒளி ஆன்மா, அது ஒளியின் குணம். இப்படி வருது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நீங்கள் உண்மையாக வாழ்ந்து உண்மையாக செயல்படுங்க. இதிலிருந்து உருவாகக்கூடிய வாழ்க்கை தான் மனிதன வாழ்க்கை. இப்போ இப்படி நான் சொல்ல வர என்னென்னா, இதனோட அர்த்தமெல்லாம் என்னுடைய செல் நம்பர் இருக்குது. செல் நம்பர் 63 81 69 83 30. இந்த செல் நம்பர் என்னுடையது. இந்த நம்பருக்கு யாரும் கூப்பிட வேண்டாம். இந்த நம்பருக்கு மட்டும் எனக்கு கூப்பிடுங்க. இதுக்குண்டான அர்த்தங்களை இதோட அர்த்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க. எங்கள் அம்மாவோட வீட்டு அட்ரஸ் இது.
கூப்பிடுங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த புதுசாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். அதுக்கு எனக்கு ஆட்கள் தேவைப்படுது. அதுபோக நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம். அதாவது இந்த மாயை பிம்ப அதர்மங்கள் இந்த 1லேருந்து 100 போகிற காலங்கள் நமக்கு வேண்டாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1லேருந்து 100 வரைக்கும் போகிற காலம் நமக்கு வேண்டாம். 100லேருந்து 1ல் வரக்கூடிய ஒரு காலம், அதாவது நீங்களும் கோடீஸ்வரரால் வாழலாம். ஒவ்வொரு மனுஷனும் எப்படி தன்னுடைய உழைப்பு மூலமாக தன்னுடைய பணத்தை சேர்த்து ஒவ்வொரு குடும்பமும் சேர்த்து 1 கோடி குடும்பங்கள், ஒரு குடும்பம் நான் வாழறேன்னா எங்கூட சேர்ந்து 1 கோடி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி 1 கோடி குடும்பங்களும் சேர்த்து அந்த 1 கோடி குடும்பம் 10 ரூபா சம்பாதிக்கிறதுலேருந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் வரைக்கும் எல்லா குடும்பமும் கலந்து நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம். அதாவது இந்த மாய பிம்ப குடும்பம் இல்லை எல்லாமே இந்த கடனால் இல்லாமல், இந்த விலைவாசி உயர்வு, இந்த உயர்வு இதெல்லாம் இல்லாமல் நீங்களும் 100லேருந்து 1 வரைக்கும் எப்படி குறையுதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் குறைஞ்சி கஷ்டம், கவலை, நோய், கடன், வட்டி, பெனால்ட்டி, சீசிங்கு, அந்த இங்கு தற்கொலை, கடன் பிரச்சனை இப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் உண்மையாக சந்தோஷமாக நேர்மையாக சத்திய தர்மத்துக்காக வாழ்ந்து இயற்கை சுருக்கணும் எப்படி நமக்காக உழைச்சி நம்மளை உயர்த்துதோ சுழற்சி முறையில் இயக்குதோ அதேபோல் நம்மளும் அதே இயக்கத்தில் தாய் தந்தைக்காக தாய் தந்தை நமக்காக உழைச்சி வாழ்கிறாங்க. நம்ம தாய் தந்தைக்காக உழைச்சி அவ்வளோ தாய் தந்தைக்கு நம்ம உயர்த்துகிறோம், நமக்கு தாய் தந்தை உயர்த்துறாங்க. அந்த மாதிரி இயற்கை சுரி குடும்பத்துக்கு நமக்கும் நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தின் மூலமாக நம்ம சுழற்சி முறையில் எங்கேயும் வாழ்கிறோம். இப்படி 3 விதமாக நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம். இதுக்கு ஒரு நபர்லேருந்து 1லேருந்து கோடி 1 கோடி குடும்பங்கள் சேர்த்து இந்த 1 கோடி குடும்பங்கள் எப்படி கோடீஸ்வரனாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் நான் இப்போ எனக்கு ஆரம்பிக்கிறேன். அதில் புதிய யூடியூப் சேனல் நீங்கள் மகத்தான உதவுங்கிறவங்க நம்ம குடும்பம் அப்படிங்கிற புதிய யூடியூப் சேனல். அப்புறம் நீங்கள் கோடீஸ்வரராக வாழலாம் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் ஒரு குடும்பத்துலேருந்து 1 கோடி குடும்பங்கள் சேர்த்து ஒரு குடும்பமாக வாழ்கிறது. இந்த 3 முப்பெருங்களாக நான் உருவாக்கி இது ஒரு விழாவாக முப்பெரும் விழா கோவை கொடிசியாவில் இதுக்குண்டான பண தேவைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பணம் கொடுக்கணும். கோவை கொடிசியாவில் போய் கேட்டால் 10 லட்ச ரூபா வாடகை, அதுபோக ஒரு நாள் இது புரோக்கர் சாப்பாடு எல்லாம் சேர்த்துனா 20 லட்ச ரூபாய் பக்கம் தேவைப்படுது பணம். இந்த 20 லட்ச ரூபாய்க்கு பணம் தேவைப்படுதுன்னா நான் இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் வெளியே சொல்ல முடியாது. சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் புதிய நீங்கள் மகத்தானவர்கள் உதவுங்கரங்கள் நம்ம குடும்பம் யூடியூப் சேனல். நீங்கள் மகத்தானவர்கள் உதவுங்கரங்கள் நம்ம குடும்பம், நீங்களும் கோடீஸ்வரரும் வாழலாம். நீங்கள் மகத்தானவர்கள் உதவுங்கரங்கள் நம்ம குடும்பம், ஒரு குடும்பத்திலிருந்து 1 கோடி குடும்பம் வரைக்கும் ஒன்று சேர்த்து ஒரு குடும்பம் வாழலாம். இப்படி 3 முப்பெரும் விழாவை கோவை கொடிசியாவில் நடத்தியிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஏதாவது சந்தேகம்னா இந்த நம்பரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அதுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. பண உதவி, பொருள் உதவி. ஒரு 3 நேரம் இந்த புரோக்கரம் நடத்தணும்னா லட்சக்கணக்கான பணம் செலவாகும். அந்த பண தேவையை நீங்கள் தான் சந்திக்கணும். நான் அறிஞ்சேன் இயற்கை சுரட்சத்தை பற்றி, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் அல்லது இதில் ஏதாவது ஒரு விளக்கம் புரியல, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு திருமண மண்டபத்தையோ ஒரு 1000 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு மண்டபத்தையோ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காலி இடத்தையோ கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நான் எல்லா விளக்கம் சொல்கிறேன். நமக்கு இந்த பூமி நல்லா இருக்கணும், மனிதனும் நல்லா இருக்கணும், மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். யாரும் போய் ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு 10,000 வேணும் 1 லட்ச ரூபா வேணும்னா யார்கிட்டையும் போய் கடன் வாங்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. உங்களுடைய பணம் நீங்கள் ஒரு குடும்பத்துலேருந்து 1 கோடி குடும்பங்கள் வரைக்கும் ஒன்று சேர்ந்து நீங்கள் உழைக்கிறீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பணம் போடுறீங்க. உங்கள் உழைப்பில் சேமிப்பாக பணத்தை போட்டு உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறீங்க. கடன் வாங்க வேண்டியதில்லை. அதாவது மேலேருந்து கீழே வர்றீங்க. கடன் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, நோய் இல்லை, எந்த ஒரு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாங்கிற நினச்சி இந்த வாழ்க்கை நீங்கள் இப்படி
எனக்கு நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் அறிஞ்சு, அது பணம் முக்கியம் இல்லை, உங்களுடைய எந்த ஒரு பணமோ எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. நான் இதுக்காக கஷ்டப்பட்டு அறிஞ்ச கஷ்டப்பட்டு உழைஞ்ச இது எல்லாமே இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு தேவையான பணம் இப்போது கோவை கொடிசால ஒரு நாள் இந்த முப்பெரும் விழா நான் நடைபெறணும்னா 20 லட்ச ரூபாய்க்கு பக்கம் தேவைப்படுது. சாப்பாடு செலவுலேருந்து மண்ட வாடகையிலேருந்து எல்லாமே. இது இன்னும் உங்களுக்கு இயற்கை பற்றி, அதாவது இப்போ சத்திய தர்மம் உண்மை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன், மகாபிம்பாதரம் பற்றி சொல்லலை. அது இதை விட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. சத்திய தர்மங்கிற ஒரு சின்ன ஒரு இயக்கம்தான். 1லேருந்து 0ங்கிறது ஒரு 1லேருந்து 100ங்கிறது மாயபிம்பை ஆதரமும் தாமகுணம் ராஜகுணம். 100லேருந்து 1 வர்றது சத்தியம் தர்மம் உண்மை. சத்திய தர்மத்தை உண்மை பற்றி சொல்லியிருக்கிறேன். மாயபிம்பத்தை இன்னும் ஒன்றும் கூட சொல்லலை. நீங்கள் அதெல்லாம் அறிஞ்சுக்கணும். 20 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அதுக்கு கோவை கொடிசியாவில் முப்பெரும் விழா, இதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பமும் சேர்த்து அது எப்படி நடத்தணும் என்னங்கிறத அந்த முப்பெரும் விழாவில் சொல்லி 1 கோடி குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து நீங்களும் கோடீஸ்வரன் வாழணும். இப்படி ஒவ்வொரு கோடி குடும்பங்களாக இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த கடன் அப்படிங்கிறது இல்லாமல், இந்த விலைவாசி உயர்வு இல்லாமல், மனிதனுடைய சாராயம் பீடி மாது இப்படி எதுவுமே இல்லாமல் மனிதன் நிறைவாக வாழலாம். கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த தவறான பழக்கம் இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது அந்த மாபெரும் முப்பெரும் விழாவில் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல முடியும், சொல்கிறேன். அதுக்கு ஓவியம் வரையணும். அந்த ஓவியத்துக்கு மனிதனுடைய ஆன்மாவை, இயற்கையுடைய ஆன்மாவை, பூமியோடைய உருவங்களை ஓவியமாக வரைஞ்சி எப்படி துன்பம் வருது, எப்படி இந்த சத்திய தர்மம் உருவாகுது, மாயப்பிம்பு உருவாகுது, மனிதனுடைய அழிவுன்னா வாழ்வுன்னு இதெல்லாம் ஓவியமாக வரைஞ்சி நாடகம் நடித்து மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பம் இன்பம் எப்படி வருது, இறப்பு எப்படி வருது, சத்திய தர்மம் எப்படி உருவாகுது, மாயபிம்பம் உருவாகுதுங்கிறதெல்லாம் ஒரு நாடகமாக நடித்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு முதல்ல ஓவியம், நல்ல சிறந்த ஓவியர் வேணும். அந்த ஓவியம் மூலிமா உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். பணம் முக்கியம் இல்லை, மனிதனுடைய ஆன்மாவும் மனிதன் உடலும் மனிதனுடைய நிமிடமும் மனிதனுடைய நொடிப்பொழுது எனக்கு தேவை. பணமோ அதோடது உங்களுடைய உழைப்போ எனக்கு வேண்டாம். உண்மையாக சத்தியமாக இருந்து எனக்கு உதவினீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சொத்து. பணத்துக்காக யாரும் வர வேண்டாம். பணம் தவறான வழியில் இதை போய் சேருன்னு யாரும் வர வேண்டாம். உண்மையாக மனிதனுக்காக நீங்கள் உதவணும், மனிதன் வாழணும், நம்மளை போல மனித குடும்பம் மனித இனமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க. தவறாக பணம் சம்பாரித்து தவறாக பணத்தை சேவித்து இந்த குடும்பத்தில் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டாம். மக்களுக்காக ஏதாவது செய்யணும், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இன்னும் இதை அறியணும், இன்னும் தெரியணும் அப்படின்னா உண்மையாக வாங்க, சத்தியத்தோடு வாங்க. அந்த சத்தியத்தை உங்களுக்கு விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை வாழ வைக்கும். சத்தியம் தரும் உண்மையோட இயக்கம்தான் ஒரு மனிதனுடைய உடல், மூச்சுக்காற்று, கண் பார்வை, செவி, வார்த்தை. சத்திய தர்மம் உண்மையிலேருந்து உருவாகிறது தான் இதெல்லாம். அது இயற்கை சூழலிருந்து உருவாகுது. இதை நீங்கள் அறிஞ்சு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக சந்தோஷமாக வாழுங்க. இது ஒரு தாயோட கருவில் எப்படி குழந்தை உருவாகுதோ அதுபோல் இந்த குழந்தை அப்படிங்கிற இந்த உருவங்கள் ஒரு மனிதனுக்கு சொந்தமானது. அது உருவத்துக்கு சொந்தமாக மாற்றிடாதீங்க, மனிதனுக்கு சொந்தமானது. இன்றைக்கி உருவம்தான் மனிதனை மதிப்பெல்லாம் ஆக்குது. இன்றைக்கி உருவம் இல்லை, மனிதனுக்கு மதிப்புடையவனாக மாறணும். மனிதன்தான் எல்லாமே, மனிதன்தான் வாழ்க்கை, மனிதன்தான் உலகம். மனிதன் மூலம் தான் கடவுள், கடவுள் மூலம் தான் ஒளி, அந்த ஒளியின் குடும்பம் தான் இந்த பூமி. அப்படிப்பட்ட அந்த பூமியை உருவத்தின் மூலமாக நீங்கள் மதிப்பு போட்டு உங்களை நீங்கள் மதிப்பில்லாமல் பண்ணிடாதீங்க. மனிதனுடைய ஆன்மா கோடிக்கணக்கான மதிப்புடையது, மனிதனுடைய உடல் கோடிக்கணக்கான மதிப்புடையது, மனிதனுடைய நொடிப்பொழுது கோடிக்கணக்கான மதிப்புடையது.
நிமிடம், ஒவ்வொரு மனிதன் நொடிப்பொழுதும் நிமிடமும் கோடிக்கணக்கு மதிப்புடையது. இந்த மதிப்புடைய இந்த மனித ஆன்மாவை நீங்கள் வாழ வைக்கணும், மனித இனத்தை வாழ வைக்கணும், ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும்னா எனக்கு உதவுங்க, எனக்கான தேவைகளை சந்திங்க. இது ஒன்று. நீங்கள் இந்த நம்பர் என்னை நேரடியாக கூப்பிட்டு இந்த நம்பரை மட்டுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். 63 81 69 83 30. இதில் மட்டுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எழுதுங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா எங்கள் வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வீடு. இது நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே வாங்க, அல்லது ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த ஃபோன் நம்பரில் எனக்கு கூப்பிடுங்க. இப்போ நான் ஒவ்வொரு பேப்பராக காட்டுறேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது முழுவதும் இதில் இருக்குது. அதாவது பயிற்சி, முயற்சி, உழைப்பு, வெற்றிங்கிறது. பயிற்சி, சத்தியம், தர்மம், உண்மை, நேர்மை, இந்த மூன்றும் இருந்தால் பயிற்சி மூலமும் முயற்சி மூலம் உழைப்பு மூலம் வெற்றி அடையலாம். இந்த பயிற்சி இல்லாமல், முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல், வெற்றி இல்லாமல் இருந்தால் அதாவது சத்திய தர்மங்கிறது பயிற்சி, முயற்சி, உழைப்பு, வெற்றி, சத்திய தர்மம். மாய பிம்பா தர்மங்கிறது பயிற்சி இல்லாமல், முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல், வெற்றி இல்லாமல், இப்படி உருவாகிறதான் இந்த மாய பிம்பம் அதர்மம், தோல்வி, அழிவு. இப்படி மனித வாழ்க்கையில் வாழ்வு, அழிவு, மரணம், பிறப்பு, இறப்பு, மனித உடல், மிருக உடல், ஆண் பெண், குளிர்ச்சி, இரவு, பகல், ஆண் பெண், குளிர்ச்சி, இரவு, பகல், துன்பம், இன்பம், கவலை, சந்தோஷம், ஆரோக்கியம், நோய்கள், இப்படி மனித வாழ்க்கையில் இயற்கை, சூரிய குடும்பம், விண், வானுலகம், மண்ணுலகம், பூமி, உன்னுலகம், மனித உடல், மிருக உடல், இயற்கை, தாவர இன உலகம், இவை அனைத்தும் இப்படி 2 சக்தியாக இயங்குகிறது. உயிர் உருவாவது முதல் அணு முதல் மனித உடல் வரை எப்படி செயல்படுகிறது. சத்தியம் தர்மத்துடன் வாழ்ந்த உயிரும், மாயை பிம்பம் அதர்மத்துடன் வாழ்ந்த உயிரும் எங்கு போகிறது? சொர்க்கம், நரகம். இது மனிதன் வாழ்க்கையோட வாழ்க்கை. மாயை பிம்பம் அதர்மம், சத்தியம் தர்மம், உண்மை, இந்த குடும்பத்தோட இயக்கம் இதில் இயங்கியிருக்குது. ஒரு மனிதனுடைய சத்திய தர்மத்தையும் மாய பிம்பமும் பயிற்சி, முயற்சி, உழைப்பு மூலம் வெற்றியாக இருந்தால் சத்திய தர்மம், ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் தாமகுணம், ராஜகுணம், மாயை பிம்பம். இதுதான் இந்த பேப்பருடைய உண்மை விளக்கம். இப்போ மனித உடலுக்கு தேவை 2 சக்தி இயங்குது. மனித உடல் வாழ்க்கை பணம், நன்மைக்கு தீமைக்கு தேவைப்படுகிறது, செயல்படுகிறது. மனித உடல் மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு நன்மைக்கும் தீமைக்கும் தேவைப்படுகிறது, செயல்படுகிறது. மனித குணம் நன்மையான குணத்திற்கும் தீமையான குணத்திற்கும் தேவைப்படுகிறது, செயல்படுகிறது. மனிதன் உடலில் உள்ள உயிர், ஆன்மா, உடல் உறுப்புகள், இந்த மூன்றும் நன்மைக்கும் தீமைக்கும் தேவைப்படுறது, செயல்படுறது. இந்த பூமி மனிதனுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் தேவைப்படுறது, செயல்படுறது. இந்த உலகம் நன்மைக்கும் தீமைக்கும் தேவைப்படுறது, செயல்படுறது. இப்படி மனிதனுக்கும்
பூமிக்கும் உலகத்திற்கும் 2 விதமாக செயல்படுகிறது. மனிதன் தன்னுடைய உடலில் வாழ்க்கையில் சொர்க்கத்தைப் போல வாழ வேண்டுமென்று கடுமையாக உழைத்து உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக வாழ்ந்து மற்ற மனிதனையும் சொர்க்கமாக வாழ வைக்கிறான். இதேபோல் மனிதன் தன்னுடைய உடல் வாழ்க்கையில் நரகத்தைப் போல வாழ வேண்டும் என்று மது, மாது, பொய், திருட்டு, கொலை, கொள்ளை, பண ஆசை, லஞ்சம் என்று தீமையாக நரக வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் நரகத்தில் வாழ்ந்து மற்ற மனித குலத்தையும் நரகத்தில் வாழ வைக்கிறான். இந்த பூமியில் மனிதன் சொர்க்கமாக நரகமாக வாழ்க்கை வாழ்ந்து மனிதன் உடலில் உள்ள உயிர் பிரிந்து மனிதன் உயிரும் ஆன்மாவும் 1000 கோடி உடல் 1000 கோடி வருடங்கள் எப்படி நரகத்திலும் சொர்க்கத்திலும் வாழப்போகிறது. இப்படி மனிதன் உடலில் வாழ்க்கையில் இந்த 2 சக்திகள் எப்படி இயங்குகிறது. இதுதான் சத்திய தர்மம், மாயை பொம்மை, தாமகுணம், ராஜகுணம், பக்தி குணம், சத்துவகுணம். மனிதன் வாழ்க்கையில் ஏற்பட்டு வருகின்ற இன்பம், துன்பம், குடிப்பழக்கம், கடன் பிரச்சனை, செல்போன், வலைதளம் மூலம் சீரழிகிற மற்றும் தாமகுணம், ராஜகுணம், மாயை, பிம்பம், அதர்மம் மற்றும் பக்தி குணம், சத்துவகுணம், சத்தியம், தர்மம், உண்மை மனிதன் உடலில் எப்படி உருவாகிறது, எப்படி மனிதனை வாழ வைக்கிறது, எப்படி மனிதன் வாழ்க்கையை அளிக்கிறது என்பதை நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சி மூலம் நடித்து போதை பழக்கம், குடிப்பழக்கம், கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் இதற்கு அடிமையாகாமல் எப்படி மனிதன் வாழ வேண்டும் நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதாவது இது காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்படி இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க.
வந்துட்டேன். வரேன்.